விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விதவிதமான விநாயகர் சிலைகள் செய்வதில் தொழிலாளிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். வெளி மாநிலங்களில் இருந்து ஆர்டர்கள் வருவதால் தொழிலாளிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை குறிவைத்து கிருஷ்ணகிரி மாவட்ட மண்பாண்ட தொழிலாளிகள் விநாயகர் சிலைகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவதுண்டு. அதுபோல இந்த ஆண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சிலைகள் செய்வதில் ஆர்வம் காட்டியுள்ளனர். இதில் கிருஷ்ணகிரி, பழையப்பேட்டை, சோமார்பேட்டை, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளிகள் தண்ணீர் மாசுபடாத வண்ணம் குச்சிக்கிழங்கு மாவு மற்றும் பேப்பர் கூழ் ஆகியவற்றை கொண்டு எளிய விநாயகர், மயில் விநாயகர், மான் விநாயகர், சிங்கம், புலி, யானை விநாயகர் என பல்வேறு விதவிதமான சிலைகளை 3 அடி முதல் 15 அடி வரை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் தமிழகத்தில் சேலம், திருச்சி, மதுரை, வேலூர், காஞ்சி என பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிலைகள் செய்வதற்கு ஆர்டர்கள் வந்துள்ளதாகவும், அதே போல இந்த ஆண்டு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆர்டர்கள் வந்துள்ளதால் விநாயகர் சிலை செய்வதை முன்கூட்டியே துவங்கிவிட்டதாகவும், ரூபாய் 300 முதல் ரூபாய் 16,000 வரையிலான விதவிதமான சிலைகள் செய்து வருவதாகவும் தொழிலாளிகள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார்கள். வணக்கங்க, இது கிருஷ்ணகிரி சோமார்பேட்டை பகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். 20 வருஷமாக நாங்கள் இந்த தொழிலை செஞ்சுட்ருக்கோம். விநாயகர் சிலை சதுர்த்திக்கு வேண்டி செஞ்சுட்ருக்கோம். வருஷம் பூரா நாங்கள் இதே தொழில் தான் செய்கிறோம். இதை நம்பி நாங்கள் குறைஞ்சது ஒரு 50 குடும்பம் இங்கே கிருஷ்ணகிரியில் நாங்கள் வாழ்கிறோம். இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. எங்களுக்கு மாமூலாக வருஷம் எப்பயும் போல் வியாபாரம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் வெளி மாநிலத்துலேருந்து வியாபார ரீதியாக வரும்னு எனக்கு எதிர்பார்த்துட்ருக்கோங்க. நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. ஒரு அடியிலேருந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு 13 அடி வரையும் நாங்கள் வியாபாரம் செஞ்சுட்ருக்கோங்க. இங்கே எல்லா வகையான விநாயகர் சிலையும் கிடைக்கும். இங்கே எப்போ வேணாலும் எல்லா பகுதியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நல்லபடியாக அது போயிட்டு தான் இருக்குது. எங்கே அனுப்புகிறீங்க? நாங்கள் இது வந்து தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர் வரையும் இப்போ வரையும் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வேலூர் வரையும் போகுது. இந்த பக்கம் இந்த முறை கர்நாடகாலாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒசூர், பெங்களூர் வரையும் எதிர்பார்க்குறாங்க. நிறைய வரும்னு நம்பிக்கையோ காத்துட்ருக்கோம். என்ன ரேட்லாம் செய்துட்ருக்கீங்க? இப்போ என்னென்ன ரேட்டு வந்து நாங்கள் சுமாராக ஒரு 300 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. 300 ரூபாயிலேருந்து 15,000-16,000 ரூபாய் வரையும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குங்க. வெரைட்டி வந்து எலி வாகனம், மயில் வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம், புலி வாகனம் எல்லாமே செஞ்சுட்ருக்கோங்க. இந்த முறை வந்து பாம்பே மாடலில் நிறைய உற்பத்திகள் வந்துட்டுருக்கு. போக போக தான் அதனுடைய இதெல்லாம் தெரியும். சிம்மாசனம் ஃபுல் மாடல் வருது. அதை பொறுத்து தான் செய்வோங்க நாங்கள். இன்று நண்பகல் 12 மணிக்கு ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. உங்களுடைய ராசி பலன்களுக்கான ராகு கேது பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியின் ராகு கேது பயிற்சி பற்றிய சிறப்பு தொகுப்பை பார்க்கவும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட் எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி. ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ஸோ எல்லாரும் வந்து தடங்கல்கள் அதிகமாக சந்திச்சுட்டு வரீங்க. இந்த தடங்களுக்கு முக்கியமான கோள்கள் வந்து ராகு அண்ட் கேது. இந்த வாட்டி இந்த டிரான்சிட் வந்து யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்கும்? இந்த 2017 ஆகஸ்ட் மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 20th ஆகஸ்டில் டிரான்சிட் ஆகுது. இந்த 2 கிரகங்கள் மட்டும் மற்ற கோள்களை விட ஒரு வித்தியாசமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் இது டிரான்சிட் ஆகும். ஸோ எதிர்மறை சுற்றில் இது பயிற்சி அடையும். ஃபார் எக்ஸாம்பிள், ராகு இப்போ சிம்ம ராசியில் இருக்குது. இந்த சிம்ம ராசியில் இருந்து அடுத்து கடக ராசிக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அது மூவ் ஆகும். ஸோ இந்த கடகத்துடைய ராகுடைய டிரான்சிட் எவ்வளோ ஃபேவராக இருக்கும்? முதல் ராசியான மேஷம், இந்த மேஷ ராசிக்கு இந்த ராகு 4th ஹவுஸ், அந்த ராசியிலேருந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் 4ல் ராகு டிரான்சிட் ஆகுது. இந்த ஹவுஸ் ஆஃப் 4லாம் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸை பண்ணும்? ஹவுஸ் ஆஃப் 4 ஃபார் மதர் ஹெல்த். இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். இந்த 4ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி, உங்களுடைய வீடு, உங்களுடைய வாகனம், அதே மாதிரி உங்களுடைய சுக போகம், உங்களுடைய கல்வி, அடிப்படை கல்வி. ஸோ இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை பற்றியும் நமக்கு குறிக்கும். இந்த 4th ஹவுஸில் ராகு வந்தால், பொதுவாக ராகுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ராகுனா கெடுதல் செய்யும், ராகுனா தடை பண்ணிட்டோம், ராகுனா ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையான ஒரு பயம் இருக்குது. ஆனால் பொதுவாக ராகு அப்படிப்பட்ட ஒரு பிளானட்டான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ. எந்த ஒரு கிரகமும் ஒரு சின்ன கெடுதல் செய்தாலும் அதில் ஒரு நன்மை அடங்கியிருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கிரகமும் முழுமையான நன்மை செய்தாலும் அதுலேயும் சூட்சமான சில கெடுதலும் அடங்கியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ராகுடைய டிரான்சிட் எப்படி எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு
விரிவாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 4th ஹவுஸ்ல ராகு என்ட்ரி ஆச்சுன்னா உங்களுடைய மதர் ஹெல்த்தில் நீங்கள் கேர் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா அந்த மதருடைய ஸ்தானம் தான் இந்த 4th ஹவுஸ். ஸோ அந்த இடத்துல ராகு டிரான்சிட் ஆகும்போது அவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் கொண்டு வருது. அதாவது அவங்க உடலில் உள்ள கெட்டதை வந்து வெளியில் கொண்டு வரும். அது கொண்டு வர ஒரு நேரம் தான் இந்த ராகுடைய டிரான்சிட். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹெல்த்லையும் நீங்கள் உங்களுக்கு வந்து உணவு பழக்க முறையோ இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வந்து ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் இல்லைன்னா அந்த பேலன்ஸை செய்ய வைக்கிறதுக்கு இந்த ராகு உங்களை முயற்சி செய்ய வைக்கும். இந்த 4th ஹவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் பாசிட்டிவாக ப்ராப்பராக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சமயத்தில் வரக்கூடிய நட்பு உங்களுக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அது நல்ல நட்பா தீய நட்பான்னு கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 4th ஹவுஸ் அப்படிங்கிறது சுகபோக ஸ்தானம். சுகபோகங்கள் அதிகமாக கொடுக்கும். அதை நீங்கள் அளவுக்கு மீறின ஆசையோடு அனுபவிக்கும் போது அது ட்ரபுளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த 4th ஹவுஸ் இந்த ராகுடைய டிரான்சிட் வந்து வேறு என்னெல்லாம் முக்கியமாக நமக்கு அப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ். உங்களோட வெஹிக்கிள்ஸில் வந்து அன்வான்டான எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறது, செலவு வைக்கிறது, ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக அந்த ராகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் பிளானட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டேர்னில் வந்து மிகவும் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 4th ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம மேலும் விரிவாக நம்ம பார்க்கும்போது வேறு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனில் சின்ன சின்ன பிளாக்ஸ் தடங்கள் வருது, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுலாம் அந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சரி, இப்போ இந்த 4th ஹவுஸில் இந்த ராகு இவ்வளோ ஒரு நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதை வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணி இதை வந்து பாசிட்டிவாக ஃபேவரபுளாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப எளிமையான டிப்ஸ் இருக்குது. இந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட வசதியிலையோ அறிவிலையோ திறமையிலையோ அழகுலையோ இல்லை அவங்களுடைய நிலையிலையோ தாழ்ந்து இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யும் போது இந்த ராகு உங்களுக்கு யோகமாக கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு செய்யக்கூடிய நெகட்டிவை மேக்சிமம் குறைக்கும். நீங்கள் கொடுக்க கொடுக்க இந்த ராகுவுடைய நெகட்டிவிட்டி பயங்கரமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 4th ஹவுஸில் உங்களுக்கு ஹெல்த், உங்கள் மதர் ஹெல்த், உங்களுடைய டிஸ்கம்ஃபர்டபிலிட்டி ப்ளஸ் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள், தவறான நட்பு, தவறான பழக்கம், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மேக்ஸிமம் நீங்கள் டொனேட் பண்ண ஆரம்பிங்க, கொடுங்க. உங்களுக்கும் வசதியில் கீழே உள்ளவங்களுக்கு உங்களை விட கல்வியிலையோ இல்லை பண வசதியிலையோ இல்லை உங்களோட ஸ்டேட்டஸ்லையோ கீழ்நிலையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க இந்த தோஷம் குறைவாகும். ஓகே, இப்போ கேதுவோடைய டிரான்சிட், இப்போ ராகு அண்ட் கேது 2 கிரகமும் ஒன்றா தான் டிரான்சிட் ஆக போகுது. இந்த கேதுவோடைய டிரான்சிட் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு பார்த்தோம்னா மேஷ ராசியை பொறுத்தவரையில் இந்த மேஷ ராசிக்கு கேது இப்போ இருக்கிற ஹவுஸ்லேருந்து, அதாவது 11th ஹவுஸ்லேருந்து 10th ஹவுஸ்க்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறாரு. இந்த 10ஆம் வீடுங்கிறது ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஹவுஸ் ஆஃப் கரியர், ஹவுஸ் ஆஃப் கர்மா. இந்த 10ஆம் வீட்டில் கேது நகரும் போது வியாழனுடைய பார்வை வந்து கேதுல விழுது. இது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ ஒரு கிரகம் உங்களுக்கு லிட்டில் பிட் ஃபேவர் அண்ட் அன்ஃபேவராக இருக்கும்போது இன்னொரு கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த 10th ஹவுஸில் கேது மூவ் ஆனால் பிஸ்னஸில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பிரான்ச்சஸாக பெருசாக முடியல, ஜாபில் வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை, ஒரு ஃபேம் இல்லை, ஒரு ரெகக்னேஷன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா திஸ் டைம் இந்த கேதுவோட டிரான்சிட் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். யூ வில் பி ஐடென்டிஃபைடு. அதே மாதிரி இந்த கேதுவோட டிரான்சிட் உங்களை வந்து ஒரு செயற்கரிய செயல்களை செய்ய வைக்கும், நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ண வைக்கும், பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும், உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும், உங்களை எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லும் உங்களுடைய கரியர் அண்ட் பிஸ்னஸில். ஸோ பிஸ்னஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூபிட்டருடைய பார்வை இருக்குது. ஏன்னா உங்கள் மேஷ ராசிக்கு குரு பரிபூர்ண யோகர். ஒரு யோகருடைய பார்வையில் ஒரு சர்ப்ப கிரகம் இருந்தால் அது மிக வேகமாக உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும், உங்களோட பிஸ்னஸ் அண்ட் கரியர் அண்ட் ஜாப். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கேதுவுடைய மூமெண்ட் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவாக இருக்கும். இந்த கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை விட அறிவாளியோ இல்லை பணத்துலையோ ஸ்டேட்டஸ்லையோ மூத்தவங்க, உயர்ந்தவங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த கேது. நீங்கள் வந்து ஒரு வர்ஷிப் பண்ணுறீங்க, அந்தணர்கள், குருக்கள், ஆசிரியர்கள், அவங்க எல்லாருமே இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வித்தை ஒருத்தர் கற்றுத்தராங்க அப்படின்னாலும் கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீங்கள் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு பிளஸிங்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த கேது இன்னும் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ராகு கேது மேஷ ராசிக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ராகு அவருடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டில் ஆயில்ய நட்சத்திரம், அடுத்து பூச நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை டிராவல் பண்ணுவார்.
இதில் ஆயில நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பூச நட்சத்திரத்தில் இந்த ராகு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் சில தடைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்தை இந்த ராகு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு யோகங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த பக்கத்தில் நம்ம கேது எடுத்து பார்த்தோம்னா முதல்ல செவ்வாயுடைய ஸ்டாரில் போகிறாரு. இந்த செவ்வாயுடைய ஸ்டாரில் இந்த கேது போகும்போது உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு, சுற்றுலா, ட்ராவல் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலிசம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது ரொம்ப நல்லதுக்கு. அதுக்கடுத்தது சந்திரனுடைய ஸ்டாரில் இந்த கேது போவார். ஸோ யாராவது நீங்கள் ஃபாரின் போகணும், நாடு விட்டு நாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிராப்தத்தை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு பயிற்சி தான் இந்த கேதுவோட பயிற்சி. ஸோ கேது டிராவல் சந்திரனுடைய ஸ்டார் திருவோணத்தில் போகும்போது ட்ராவல் அப்ராட் அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அடுத்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம்ல கேது போகும்போது பவர் அண்ட் பொசிஷனில் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த ராகுவோட அண்ட் கேதுவோட டிரான்சிட்ஸ். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானட் உங்களுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை கொடுக்குற மாதிரி இருக்கிறது, தட் இஸ் ராகு. அண்ட் அதர் பிளானட் கேது உங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் கரியர் அண்ட் ஜாப்ல நல்ல ஃபேமஸாக ஃபெமிலியராக நல்ல ஒரு ஹை மூவ்ல மல்டிபிள் பிஸ்னஸில் நல்ல க்ரோத்தில் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இப்போ ராகு அண்ட் கேது ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்துது, ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா அப்படின்ற டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசியை பொறுத்தவரையில் ராகு 4th ஹவுஸ்லேருந்து 3rd ஹவுஸ்க்கு மூவ் ஆகிறார். ஏன்னா இந்த கோள்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ எதிர்மறை சுற்றுல வந்து பயிற்சி அடையக்கூடிய ராகு அண்ட் கேது ஃப்ரம் 4 to 3. அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்த கேது 9th ஹவுஸில் மூவ் ஆகிடும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஸோ இந்த 3ஆம் இடத்து ராகுவும் 9ஆம் இடத்து கேதுவும் ஃபேவராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எஸ். ஏன்னா ராகு அண்ட் கேது பொதுவாகவே 3 and 9, 6 and 12 இந்த மாதிரி ஹவுஸில் அதிகமாக அவங்க வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய கோள்களாக வராங்க. இப்போ 3 and 9 இந்த 3ஆம் இடத்து ராகு பயிற்சியை பற்றி நான் ரொம்ப விரிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், நேம் அண்ட் ஃபேம், கம்யூனிகேஷன் அண்ட் பிக் ரீச். இந்த 3rd ஹவுஸோடைய ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ராகு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், வேகமாக செயல்களை ஆற்றக்கூடிய கிரகம். ஓவர் நைட்டில் பணக்காரனாக வருது, ஓவர் நைட்டில் ஒரு பெரிய புகழின் உச்சியில் போகிறது, ஓவர் நைட்டில் ரொம்ப பிரகாசம் அடையாது. இது எல்லாமே இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். ஏன்னா வெரி ஃபாஸ்ட். ஸோ ரிஷப ராசிக்கு இந்த ராகு 3rd ஹவுஸில் போகும்போது யாரெல்லாம் ரிஷப ராசியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். ஃபுல் ஆஃப் ஃபேவர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சகாயங்களை செய்யக்கூடிய ராகு தான் இந்த ராகு. ஸோ நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையான ஆட்கள் பலம், உங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த தடங்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணி பிளாக்ஸ், அன்வான்ட் பிளாக்ஸ், அப்டிகல்ஸ், எந்த எஃபர்ட் போட்டாலுமே அது ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகாத ஒரு நிலை இதுலேருந்து மாறி உங்களுக்கு அது பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிகினிங்காக அந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் இருக்கு. இதில் குறிப்பாக அந்த ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய இடமான 3rd ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்ல அந்த ராகு ரொம்ப யோகம் பெற்று பாசிட்டிவாக இருந்தாருன்னா இந்த டிரான்சிட் இன்னும் உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்கும். ஸோ ராகு ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில்யம். இந்த கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆகும்போது ரிஷப ராசிக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதி, தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த் கர்மா. இந்த 2 இடத்துக்கும் அதிபதியான அந்த மர்க்குரியோட ஸ்டார்ல ராகு பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய இன்கம் வாரி வழங்கி கொடுக்கும். தொடர்புகள் பெருசாகும், பெரிய நெட்வொர்க் உங்களுக்கு வந்து விரிவடையும். அதன் மூலமா ஏகப்பட்ட இன்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே இன்கம் தான். அதுக்கப்புறம் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் இருந்த அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா திங்ஸும் உங்களுக்கு ஃபேவர் ஆரம்பிக்கும். உங்களுக்கு உதவி செய்யாதவங்க கூட இனிமேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இனிமேட்டு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு யோகம் இந்த ராகு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இந்த ராகுவோடைய அடுத்த ஸ்டார் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பூசம். இந்த பூசம் ஸ்டார்ல ராகு டிரான்சிட் ஆகும்போது, அதாவது டிராவல் பண்ணும்போது பிஸ்னஸ்ல வந்து மல்டிபிள் க்ரோத், வேகமான மல்டிபிள் க்ரோத்தை வந்து கொடுக்குற ஒரு ராகு. அதே மாதிரி பிஸ்னஸ்ல பல பிஸ்னஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் பண்றவங்களுக்கு பிக் பொசிஷன், வெரி பிக் பொசிஷன் இன் a short period, ரொம்ப நேம் அண்ட் ஃபேம், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். ஸோ ராகு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்குது இந்த ரிஷப ராசிக்கு திஸ் டைம். இப்போ நம்ம அந்த கேதுவை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கேது இந்த 9th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் லக் அண்ட் ஃபார்ச்சூன், ஹவுஸ் ஆஃப் ஃபாதர் ரிலேஷன்ஷிப். இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எப்படி இருக்கு இந்த ரிஷபத்துக்கு பார்க்கும்போது
உங்களுடைய ப்ரீவியஸ் டைமில் 10th ஹவுஸில் இருந்த கேது உங்களுடைய கரியர் லைஃப், பிஸ்னஸ் லைஃப்பில் நிறைய மூமெண்ட்ஸில் பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருந்திருக்கும். இப்போ 9th ஹவுஸில் மூவ் ஆகுது. இது இன்னும் பயங்கரமான லக். ஸோ 9th ஹவுஸ் கேது வில் கிவ் மோர் லக் அண்ட் ஃபார்ச்சூன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு ஒரு டிவைன் பிளஸிங் தானாகவே கிடைக்கும். உங்களை நல்ல விஷயங்களை செய்ய வச்சு அதன் மூலயமா நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க வைக்கும். பெரிய மனிதர்கள், பெரிய மகான்களுடைய பிளஸிங்ஸ் தானாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். டெம்பிள் விசிட்ஸ் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த விசிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்டு விசிட்டிங்காக இருக்கும். ஸோ கேது இந்த 9th ஹவுஸ் உங்களுக்கு ஞானத்தை வளர்த்து கொடுக்கும். உங்களோட நாலேஜ் இன்னும் விரிவடையும். உங்களோட விஸ்டம், அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். 9th ஹவுஸ் கேது அண்ட் 3rd ஹவுஸ் ராகு ஹைலி ஃபேவரபிள், ஹைலி லக் ஃபார் ரிஷப ராசி. அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு இந்த ராகு வந்து புனர்பூசம் அப்படின்ற ஸ்டாரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில ஸ்மால் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம். பட் அது மேஜராக எதுவும் பாதிக்காது. கேது மேலே வியாழன் பார்வையில் இந்த கேதுவோட டிரான்சிட் நடக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் வியாழன் பகை கிரகமாக இருந்தாலும், தட் இஸ் ஜூபிட்டர், அந்த பகை கிரகம் வந்து ஒரு சர்ப்ப கிரகத்து மேலே பார்வை பதியும் போது எதிர்ப்புகள் எல்லாம் அழகும். அதாவது எதிர்ப்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு வெளியே போயிடும். இது வரைக்கும் சில ஆப்ஸ்டக்கல்ஸ், சில மனக்குழப்பங்கள், சில மன சஞ்சலங்கள், உங்களை வந்து கெட்டவங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இனி மாறி உங்களை தூட்டுறவங்களாம் இனிமேல் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய டைம் சேஞ்ச் ஆகும். இந்த கேதுவுடைய 9th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு ஹை ரெகக்னேஷன், உங்களுக்கு வந்து ஃபேம், பட்டங்கள் வாரி கொடுக்கறது, கல்வியில் தேர்ச்சி பெறது, முன்னேற்றம் அடைகிறது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி டிராவலிங், நிறைய டிராவல்ஸ் இருக்குது. இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் வந்து உங்களுக்கு உங்களுடைய நியர்பை பிளேசஸ் அண்ட் அப்ராட் இந்த மாதிரியான டிராவல்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். டிராவல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆல் ட்ரிப்ஸ் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் கரியரில் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் நடக்கும். டூரிசம்க்கும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஃபேமிலியில் இருந்த அன்வான்ட் பிளாக்ஸ் அண்ட் அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ராகு அண்ட் கேது ஹைலி ஃபேவரபிள். இப்போ நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ராகு அண்ட் கேது உங்களுடைய பர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, தோஷம் இல்லாமல் இருந்ததுன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரீவியஸ் டைமில் இந்த ராகு அண்ட் கேது 3rd and 9th ஹவுஸில் இருந்தது. இந்த 3rd and 9th ஹவுஸ்லேருந்து திஸ் டைம் இந்த ஆகஸ்ட் 20th அப்போ உங்களுக்கு 2nd and 8th ஹவுஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். பொதுவாக ராகு அண்ட் கேதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இந்த கிரகங்கள் ஏதாவது தோஷம் உண்டு செய்யுமா, ஏதாவது கெடுதல் உண்டு செய்யுமா, தடங்கள் உண்டு செய்யுமா, இல்லை வேறு ஏதாவது மேரேஜில் டிலேஸ் கொண்டு வருமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இந்த கிரகங்கள் செய்கிறதே கிடையாது. நாம் நினைக்கிறதும் நம்ம செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ராகு கேது தோஷமாகவும் யோகமாகவும் கன்வெர்ட் ஆகும். நம்ம நிறைய புண்ணியங்கள், நல் விதைகள், நல்ல எண்ணங்களோட எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது இந்த ராகு அண்ட் கேது நமக்கு வந்து ஃபேவரபுளாக, பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நம்மளுடைய மைண்ட் தாட்டில் ப்ராப்ளம் வச்சுட்டு நம்ம குழப்பத்தோட சில செயல்களை செய்யும் போது அது தவறான விளைவுகளை உண்டு பண்ணுச்சுன்னா அப்போ இந்த ராகு அண்ட் கேது நமக்கு நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகும். எப்படி இப்போ மிதுன ராசிக்கு பலன் இருக்குது நான் உங்களோட விரிவாக ஷேர் பண்ணுறேன். ராகு உங்களுக்கு 2nd ஹவுஸில் மூவ் ஆகுறாரு. ஃபஸ்ட் இந்த ராகுவை பற்றி டீட்டெயிலாக அவங்களோட நான் சொல்கிறேன். இந்த 2ஆம் வீடுங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி, ஹவுஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் இன்கம். இந்த 3 இடத்துக்கும் இந்த 2nd ஹவுஸ் தான் முக்கியமானது. ஸோ ராகு இந்த 2nd ஹவுஸில் என்ட்ரி ஆனார்னா ஃபேமிலியில் நிறைய குழப்பங்களை உண்டு செய்யும். இது எதனால் உண்டு செய்யுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை அதிகரிக்கிறதுக்காக, உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த குழப்பங்களை உண்டு செய்யும். நீங்கள் எல்லா குழப்பங்களையும் பொறுமையாக, நிதானமாக தான் அணுகுமுறை செய்யணும். ஸோ ரொம்ப உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், பேஷன்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். இந்த பேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணும்போது இந்த ராகுடைய இந்த குழப்பங்களை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலியில் அன்எக்ஸ்பெக்டடாக யார் மூலயமா வேணாலும் உங்களுக்கு அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்டான குழப்பங்களை ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு வரும். அதேமாதிரி ராகு உங்களுக்கு கமிட்மெண்ட், நீங்கள் சொன்ன வாக்கை கரெக்டாக முடிக்க முடியாமல் சில தடுமாற்றங்களையும் உருவாக்கும். ஸோ வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கமிட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த ராகு ஹவுஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இன்கம்மை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ராகு ஃபேவர் சைடு தான். ஏன்னா ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகம் இருக்கோ அவங்க தான் பெரிய பணக்காரங்களாக வர முடியும். ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரனாக மாறுறது, ரொம்ப ஷார்ட் யங் ஏஜில் ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறது எல்லாமே இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். புகழின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு வேகம் அதிகம், ஸ்பீட். ஸோ இந்த ராகுடைய இந்த டிரான்சிட் வந்து 2nd ஹவுஸில் வரும்போது இன்கம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்காது, அது ஒரு செலவுகளாகவே மாறும். அந்த செலவுகளை நீங்கள் பாசிட்டிவான செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்.
இந்த ராகு மேலே குரு பார்வை இருந்தால் அதோடைய நெகட்டிவிட்டி குறையும். பட் திஸ் டைம் இந்த ராகு மேலே குரு பார்வை இல்லாத ஒரு ராகு டிரான்சிட்டாக தான் நடக்குது. இப்போ இந்த ராகுடைய இந்த தோஷமாக இருக்க இந்த ஃபேமிலி லைஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா இன்கம், அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு தன்மை, ஆர்எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை விட அறிவு, அழகு, திறமை, உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களோட கீழ்நிலையில் உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இந்த காரங்களாக வர முடியும். ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலம் நான் மாறுறது எல்லாமே இந்த ராகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் புகழின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான், இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு ஸோ இந்த ராகுடைய இந்த டிரான்சிட் செகண்ட் ஆரம்பிக்கும். ஆனால் வரும்போது இன்கம் டெவலப் ஆகிருக்காது, அது ஒரு செலவுகளாகவே மாறும். அந்த செலவுகளை நீங்கள் பாசிட்டிவான செலவாக, அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக. இந்த ராகு மேலே குரு பார்வை இருந்தால் பட் திஸ் டைம் இதோடைய நெகட்டிவிட்டி குறையும். குரு பார்வை இல்லாத ஒரு ராகு டிரான்சிட்டாக தான் நடக்குது. இந்த ராகு மேலே இப்போ இந்த ராகுடைய லைஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த தோஷமாக இருக்க இந்த ஃபேமிலி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா இன்கம், நியூலி மேரிட் கப்புள்ஸ், ஆர்எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அழகு, திறமை, உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களோட கீழ்நிலையில் உள்ள உங்களை விட அறிவு ஹெல்ப் பண்ணும்போது இந்த மக்களுக்கு நீங்கள் காரங்களாக வர முடியும். ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலம் நான் மாறுறது எல்லாமே இந்த ராகுவின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். பக்கத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ். ஸோ இந்த ராகு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு ராகுடைய இந்த டிரான்சிட் செகண்ட் ஆரம்பிக்கும். ஆனால் வரும்போது இன்கம் டெவலப் ஆகிருக்காது. அந்த செலவுகளை நீங்கள் அது ஒரு செலவுகளாகவே மாறும், பாசிட்டிவான செலவாக. இந்த ராகு மேலே அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக. பட் திஸ் டைம் குரு பார்வை இருந்தால் அதில் ஏழை குரு பார்வை இல்லாத ஒரு ராகு டிரான்சிட்டாக தான் நடக்குது. அதோடைய நெகட்டிவிட்டி குறையும். இந்த ராகு மேலே லைஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த தோஷமாக இருக்க இந்த ஃபேமிலி, இல்லைனா இன்கம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆர்எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். திறமை, உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களோட கீழ்நிலையில் உள்ள அழகு, உங்களை விட அறிவுக்காரங்களாக வர முடியும். மக்களுக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலம் நான் மாறுறது எல்லாமே இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். புகழின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய. ஸோ இந்த ராகு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் வரும்போது இன்கம் டெவலப் ஆகக்கூடிய இந்த டிரான்சிட் செகண்ட் வரும். அந்த செலவுகளை நீங்கள் அது ஒரு செலவுகளாகவே மாறிருக்காது. இந்த ராகு மேலே அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக. குரு பார்வை இருந்தால் பட் திஸ் டைம்ல ஏழை டிரான்சிட்டாக தான் நடக்குது. குரு பார்வை இல்லாத ஒரு ராகு, அதோடைய நெகட்டிவிட்டி குறையும். லைஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த ராகு மேலே பாசிட்டிவான செலவாக. இல்லைனா இன்கம், இந்த தோஷமாக இருக்க இந்த ஃபேமிலி, ஆர்எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப சிம்பிள். இந்த வசதி வாய்ப்புகள், திறமை, உங்களோட அழகு, உங்களை விட அறிவுக்காரங்களாக வர முடியும். மக்களுக்கு நீங்கள் உங்களோட கீழ்நிலையில் உள்ள பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். புகழின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய. ஸோ இந்த ராகு நான் மாறுறது எல்லாமே இந்த ராகு ஆரம்பிக்கும். ஆனால் வரும்போது இன்கம் டெவலப் ஆகக்கூடிய இந்த டிரான்சிட் செகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு அது ஒரு செலவுகளாகவே மாறும். அந்த செலவுகளை நீங்கள் இருக்காது. இந்த ராகு மேலே ரொம்ப சீக்கிரம் குறுகிய கால குரு பார்வை இருந்தால் அதில் ஏழை டிரான்சிட்டாக தான் நடக்குது. குரு பார்வை இல்லாத ஒரு ராகு, அதோடைய நெகட்டிவிட்டி குறையும். லைஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த ராகு மேலே பாசிட்டிவான செலவாக. பட் திஸ் டைம் ஆர்எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இந்த தோஷமாக இருக்க இந்த ஃபேமிலி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ், அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனா இன்கம் ரொம்ப சிம்பிள். இந்த வசதி வாய்ப்புகள், அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக பண்ணவே பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க. ஃபேமிலியில் எந்த குழப்பம் வந்தாலும் உங்களுடைய பொறுமையால் நீங்கள் அதை ஜெயிக்க பழகுங்க. இப்போ கடகராசி, இந்த கடகராசிக்கு இந்த பலன்கள் ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குன்றது ரொம்ப விரிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு சிம்மம்லேருந்து, தட் இஸ் உங்களுடைய ப்ரீவியஸ் டைமில் செகண்ட் ஹவுஸ்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு மூவ் ஆகுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். பொதுவாக இந்த ராகுக்கு எதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இது தோஷம் செய்கிற கிரகம், தடங்கள் உண்டு பண்ணுற கிரகம்,
ஏதாவது நமக்கு வந்து அன்வான்ட் பிளாக்ஸ், அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ், மேரேஜ் டிலே இந்த மாதிரிலாம் கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் பொதுவாக ராகு அண்ட் கேது அப்படி செய்கிறதே கிடையாது. நாம் எண்ணங்களால் நினைக்கக்கூடிய எண்ண அதிர்வுகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதன் மூலயமா வரக்கூடிய விளைவுகள் மூலிமா தான் இந்த ராகு அண்ட் கேது ப்ளஸ் அண்ட் மைனஸில் கன்வெர்ட் ஆகும். ஸோ கடகத்துக்கு இந்த ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரதுனால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணிடுமா, ஏதாவது தடங்கல் பண்ணுமா, தோஷம் பண்ணுமா. உங்கள் பர்த் சார்ட்டில் ஒரு வேளை இந்த ராகு அண்ட் கேது யோகமாக இருந்தால் இந்த டிரான்சிட் உங்களை பெருசாக பாதிக்காது. சரி, இப்போ முதல்ல இந்த கடக ராசிக்கு இந்த ராகுடைய டிரான்சிட் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? ராகு அப்படிங்கிற இந்த கிரகம் ஒரு வேகத்தை அதிகமாக கொள்கிற ஒரு கிரகம், வெரி ஸ்பீடி பிளானட். இந்த பிளானட் வந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் வரும்போது ஃபஸ்ட்டு உங்கள் மனசு ஒரு பதப்படப்பு ஏற்படும், ஒரு அமைதியான தன்மையில் இல்லாமல் போராட ஆரம்பிக்கும். இந்த போராட்டத்தை நீங்கள் நிறுத்த மெடிடேஷன், உங்களோட பேஷன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது உங்களுக்கு குழப்பம் பண்ணும், தவறாக புரிய வச்சுக்கும், தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இந்த குழப்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும்னா நீங்கள் உங்களுடைய டிவைன் சுப்பீரியர் பவரை நீங்கள் நம்பும் போது தான் மாறும். ஸோ ராகு இந்த கடகராசி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரும்போது உங்களுக்கு மன ரீதியான குழப்பம், உங்களோட சிந்தனைகளை ஒரு தெரிவில்லாத ஒரு தன்மை, ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ், பிளாக்ஸ், அப்டக்கல்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸை கொண்டு வரும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேதுவோடைய டிரான்சிட் 7th ஹவுஸ், இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவோடைய டிரான்சிட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு பார்க்கும்போது 7th ஹவுஸ் ஆல்சோ ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி, ஹவுஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஸ்பவுஸ், ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த கேது வர்றது, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் அந்த ராகு வர்றது உங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய அன்வான்ட் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த சான்ஸை வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்கணும்னா உங்களோட பேஷன்ஸை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற தன்மை, ஃபர்கிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ராகு அண்ட் கேது இந்த கடக ராசியை பொறுத்தவரையில் 1 and 7 இதுவரையில் உங்களுக்கு 2nd and 8th ஹவுஸில் இருந்து அதுலேயும் உங்களுக்கு நிறைய போராட்டங்களை கொடுத்துருக்கோம். இந்த முறை 1 and 7 இதுவும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய அப்டக்கல்ஸ் ரிமூவ் ஆகிற டைம்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இந்த ராகுவோடைய இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம்? ராகுவோடைய இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு விருப்பமான கடவுள், உங்களுக்கு நம்பிக்கையுடைய கடவுள் மேலே நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செகண்ட் திங், டொனேட் ஆன் யுவர் ஜென்ம நட்சத்திரம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னைக்குன்னு பார்த்து இந்த கடகராசிக்காரங்க அந்த நாளில் இந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஹெல்ப் பண்ண எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? நம்மளோட வசதியில் குறைவானவங்க, நம்மளோட அறிவு, திறமை, அழகு அல்லது ஸ்டேட்டஸ் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு கீழ் நிலையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது, ஆதரவு கொடுக்கும்போது, அவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது, அவங்களுடைய நீட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது இந்த ராகுவோடைய அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மனிதன் வந்து கடவுள் படைக்கும் போது பாசிட்டிவ் பிளானட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிளானட்ஸை ஈக்குவலாக பிரித்து படைச்சிருக்காரு. ஸோ நெகட்டிவ் பண்ணுற யாரையும் நம்ம நெகட்டிவாக பேசாமல், அவங்கள நெகட்டிவாக திங்க் பண்ணாமல், அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அவங்கள பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட இந்த நெகட்டிவிட்டி தானே அவங்கள விட்டு போயிடும். ஸோ ராகுவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட நெகட்டிவிட்டி குறையும். அதே மாதிரி கேது, இந்த கேது யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள், கைட், உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ், உங்களுடைய எல்டர்ஸ், உங்களுடைய சுப்பீரியர்ஸ், உங்களுடைய சீனியர்ஸ், அதே மாதிரி குருமார்கள், அந்தணர்கள், இவங்க எல்லாமே இந்த கேது இன்ஃப்ளூயன்ஸ், மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ். இவங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு பிளஸிங் எடுத்தீங்கன்னா இந்த கேதுவோட நெகட்டிவிட்டி, அவங்களோட அட்வைஸின் பேரில் நீங்கள் கொஞ்சம் சில முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நெகட்டிவிட்டியில் நீங்கள் தப்பிக்க ஆரம்பிச்சிடலாம். ராகு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபேவரபுளான ஸ்டாரான ஆயில்யம், தட் இஸ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில்யம் வந்து மர்க்கரியோட ஸ்டார். இந்த மர்க்கரி உங்களுக்கு ஃபேவரான பிளானட் கிடையாது. அந்த பிளானட்டில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அன்வான்ட் கன்ஃபியூஷன்ஸ், உங்களுடைய நேமை கெடுக்கிறது, உங்களுக்கு குழப்பம் உண்டு பண்ணுறது, கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை கொண்டு வரதெல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய வில் பவர், உங்களோட பேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அடுத்தது பூச நட்சத்திரத்தை ராகு டிரான்சிட் ஆகும். இந்த பூசமில் ராகு டிரான்சிட் ஆச்சுன்னா சாட்டர்னுடைய ஸ்டார், அது உங்களோட ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப் கனெக்டிவிட்டியில் வருது. ஸோ அவங்களுக்குள்ள உங்களுக்கு அன்வான்ட் வாக்குவாதங்கள், தவறாக புரிஞ்சிக்க வைக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையில் பார்த்தீங்கன்னா விஷயம் பெருசாக இருக்காது, ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மெயின் காரணம் அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்.
மைண்ட் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த மைண்டை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே தவறாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். டூ மெடிடேஷன்ஸ். இந்த மாதிரி கேது உங்களுடைய 7th ஹவுஸில் பார்க்கும்போது மார்ஸோட ஸ்டாரில் என்ட்ரி ஆகுது. அதுக்கு அடுத்தது சந்திரன் உங்களுடைய பர்த் ஸ்டார், தட் இஸ் உங்களுடைய ராசிநாதன் மேலே இந்த கேது வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிற டைம். அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு மன போராட்டம். ஸோ என்னுடைய அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 1 and 7 ராகு கேது டிரான்சிட் நமக்கு ரொம்ப ஃபேவராக இல்லைனாலும் கூட மற்ற பிளானட்ஸோட சப்போர்ட்ஸை வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். வியாழனுடைய பார்வை பை லக்கிலி இந்த கேது மேலே இருக்கிறதுனால உங்களோட பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அட்வைஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். உங்களோட பர்த் சார்ட்டில் இந்த ராகு அண்ட் கேது தோஷமாக இல்லாமல் இருந்தால் இந்த டிரான்சிட் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஒருவேளை இந்த பர்த் சார்ட்டில் உங்களுக்கு ராகு அண்ட் கேது சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம் இல்லை தோஷம் அடைந்த இடத்துல இருந்ததுன்னா அப்போ இந்த கடகராசிக்கு இது சில பிரச்சனைகளை கொண்டு வரும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ராகு அண்ட் கேது டிரான்சிட் இந்த கடகராசிக்கு நம்ம வந்து ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு அன்வான்ட் தோஷம், தடங்கல்கள், பிளாக்ஸ், அதே மாதிரி மேரேஜில் டிலே. இதுவரையில் இந்த கடகராசி கல்யாணம் ஆகலை, டிலே ஆகிட்டு இருக்குன்னா இந்த வாட்டியும் அந்த பிளாக் பண்ணுற இடத்துல அந்த ராகு அண்ட் கேது வந்திருக்கு. ஸோ இதுக்குண்டான தோஷ நிவர்த்தியை நீங்கள் வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த மேரேஜ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இந்த பிளாக்ஸ்லேருந்து உங்களுக்கு வெளியில் போகும். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறது உங்கள் பர்த் சார்ட் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம், மிக மிக கவனம் இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ராகு அண்ட் கேது பெயர்ச்சி 2017 இந்த ஆகஸ்ட் மாதம் 20th பார்த்தீங்கன்னா ராகு அண்ட் கேது டிரான்சிட் நடக்குது. இந்த டிரான்சிட் வந்து சிம்ம ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது. இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையில் ப்ரீவியஸ் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 1st ஹவுஸில் ராகு, 7th ஹவுஸில் கேது, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தடங்கல்கள், தாமதங்கள், தோஷங்கள் இது எல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணியிருக்கோம். பட் திஸ் டைம் இந்த சிம்மத்துலேருந்து இந்த ராகு டிரான்சிட் ஆகி வெளியே போகிறது உங்களுடைய பிரச்சனைலேருந்து உங்களை விடுதலை பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு டைம். ஸோ சிம்மம்லேருந்து இந்த ராகு கடகத்துக்கு டிரான்சிட் ஆகுது. பொதுவாக ராகு கேது வந்து ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸ், நிறைய பிளாக்ஸ் அண்ட் அப்டிகல்ஸ், அன்வான்ட் பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ராகுவுக்கு பேர் யோக காரகன். ஸோ யோகங்களை கொடுக்கக்கூடிய ராகு யோகமான இடத்துக்கு போகும்போது யோகங்களை கொடுப்பார். அந்த யோகங்களை எப்படி கொடுப்பாருன்றதை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு 12th ஹவுஸில், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எதிர்மறை சுற்றில் அந்த சிம்மம்லேருந்து கடகத்துக்கு போகிறார். ஸோ ஹவுஸ் ஆஃப் 12ங்கிறது ட்ராவல், அயன சயன போஜன மோட்சக்காரகா. இந்த ட்ராவல் பண்ணுற ஏரியா, பயணத்தில் வெற்றி, போகிற இடத்துல வந்து பாசிட்டிவாக லக் உண்டாகிறது, இது எல்லாமே இந்த ராகு கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கடகத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் ராகு போகிறது அவங்களுக்கு வந்து தூர தேச பிரயாணம், தூர தேசத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபார்ச்சூன் கால், ஃபார்ச்சூன் லக் இது எல்லாமே உண்டாகும். அப்ராட் கனெக்டிவிட்டி மூலிமா பிஸ்னஸில் பெருசாக ஷைன் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அப்ராட் கனெக்டிவிட்டி மூலிமா ஜாபில் பெரிய சேஞ்ச் உருவாகும். மேரேஜில் இருந்த அப்டிகல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இது வரைக்கும் மேரேஜ் நடக்கலை, ஏகப்பட்ட பிளாக்ஸ் இருந்ததுன்னா அந்த பிளாக்ஸில் இந்த வாட்டி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஃபேவரபுளாக கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். இன்கமில் வந்து ஏதோ ஒரு தடங்கள், பிஸ்னஸில் வந்து ப்ராஸ்பரஸாக எதுவும் பண்ண முடியல, ஏதோ அன்வான்ட் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்ஸ்லேருந்து மீண்டும் இந்த வாட்டி பாசிட்டிவாக, ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராகுவுடைய டிரான்சிட் ஹைலி ஃபேவரபிள் அண்ட் பாசிட்டிவ். அடுத்து கேது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேது இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 7th 6th ஹவுஸ்க்கு மாறுது. ஸோ ஹவுஸ் ஆஃப் 7 அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர், ஃபேமிலி லைஃப், இது எல்லாத்துலேயும் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், தோஷங்கள், தாமதங்கள் எல்லாமே நடந்திருக்கும். பட் திஸ் டைம் இந்த கேது 7th 6th ஹவுஸ் போகிறது எதிரியை வீழ்த்துறது, உங்களை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் பிரச்சனை தீர்றது, உங்களோட டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி அடையுது. நோய், ஏகப்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா அந்த நோய்கள்லேருந்து நிவர்த்தி, மாற்று வைத்தியம், மாற்று வழி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த கேதுவால் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் மோரோவர் இந்த கேது மேலே குருவோடைய பார்வை, ஜூபிட்டரோட பார்வை விழுது. ஸோ அதனால் கேது இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களோட பர்த் சார்ட்டில் ஒருவேளை இந்த ராகு அண்ட் கேது யோகமாக இருந்திருந்தால் இந்த வாட்டி நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பலனாக கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் விலகி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற ஒரு டைம் தான் இந்த சிம்ம ராசிக்கு. திஸ் டைம் ராகு அண்ட் கேது டிரான்சிட். இந்த ராகுடைய கேதுடைய டிரான்சிட்க்கு இன்னும் நீங்கள் வந்து ஒரு பெட்டராக நிறைய நல்ல பலன் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸான ரொம்ப புவர், ஒரு ஆதரவற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. கொடுங்க, டொனேட் பண்ணுங்க. உங்களுடைய பர்த் ஸ்டார் அன்னைக்கு போய் நீங்கள் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் என்னென்ன பார்த்துட்டு அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணி அதன் மூலிமா அந்த ராகுடைய யோகத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி கேது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான காட் சூரிய நாராயணன். அந்த சூரிய நாராயணனுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யறது மூலயமா நிறைய முன்னேற்றங்கள் நீங்கள் அடைய முடியுன்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேதுடைய இந்த டிரான்சிட்டில் நீங்கள் நிறைய வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. பியூர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போயிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேதுவுடைய இந்த மூவ் ஹைலி பாசிட்டிவாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற மாதிரி, ஃபேம் அண்ட் நேம், மேரேஜில் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ், ஃபேமிலி லைஃப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ஒரு அந்யோன்ய உறவு ஏற்படுறதுக்கும் இந்த சிம்ம ராசிக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து மல்டிபிள் க்ரோத், மல்டிபிள் சான்சஸ், மல்டிபிள் பிஸ்னஸ் ஐடியாஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். இது வரைக்கும் நிறைய டெண்டர் போட்டிருப்பீங்க, நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பரீட்சையில் வந்து நிறைய பின்தங்குற ஒரு சூழ்நிலை இருந்து இந்த வாட்டி இந்த சிம்மராசிக்கு எல்லாமே மாற்றம் அடையுது. ஒரு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு மாற்றம். ஸோ சிம்மம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு அண்ட் கேதுடைய இந்த டிரான்சிட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுற யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சைல்ட் பர்த், க்ரோத், ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகுது. மெயினாக உங்கள் மேலே உள்ள அவப்பெயர்கள், இது வரைக்கும் உங்கள் மேலே வீண் பழி, ஒரு கெட்ட பெயர் சுமத்திருந்தாங்க, தவறாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என் மேலே ஒரு அன்வான்டாக ப்ளேம் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த வாட்டி உங்களுக்கு ரிமூவ் ஆகும். சிம்மம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டைமில் நிறைய கோபம், விரக்தி, நிறைய சண்டே, ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிட் மூலமா உங்களுக்கு ஒரு ஹார்மோனியஸ், ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் பண்ணும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ராகு கடகத்தில் ஃபஸ்ட்டு மர்க்குரியோட ஸ்டாரான ஆயில்யம், அப்புறம் சனியோட ஸ்டாரான பூசம், அப்புறம் குருவோடைய ஸ்டாரான புனர்பூசம். இந்த மர்க்குரி ஸ்டாரில் ராகு போகும்போது இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ், கான்ட்ராக்ட் வித் கண்டம் விட்டு கண்டம், பிளேஸ் டு பிளேஸ், அந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நல்லா கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சாட்டனுடைய ஸ்டாரில் இந்த ராகு போகும்போது மனைவி, கணவன் மனைவி இடையே இருந்த உறவு நிலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து கெயின் ஆகும். அதே மாதிரி ஜூபிட்டருடைய இந்த பிளேஸ்மெண்ட்டில் இந்த ராகு போகும்போது உங்களுக்கு ஒரு எதிர்பாராத யோகங்களை கொண்டு வந்து கொடுக்கும். கேது இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்ஸோட ஸ்டாரில் ஒரு பிளேஸ் ஆகிறாரு, அதுக்கடுத்து சந்திரனுடைய ஸ்டார், அதுக்கப்புறம் சூரியனுடைய ஸ்டார். இப்போ இந்த சந்திரனுடைய திருவோண ஸ்டாரில் இந்த கேது ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர்சீஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி அதன் மூலிமா நல்ல ஒரு பாசிட்டிவ் கிளிக் நடக்கிறதுக்கு சான்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். ராகு அண்ட் கேது உங்கள் பர்த் சார்ட்டையும் யோகமாக இருந்தால், உங்களுக்கு தசைகளை ராகு அல்லது கேது நடந்தால், இந்த சிம்ம ராசிக்கு இந்த முறை நிச்சயமாக நல்ல பலன்களை வாரி வழங்கும். ஆகஸ்ட் 20, 2017 இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் நடக்கும்போது கன்னி ராசிக்கு எவ்வளோ ஃபேவரான பலன், என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டி, என்ன மாதிரியான நெகட்டிவிட்டி இருக்குன்றதை நான் விரிவாக உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ராகு அண்ட் கேதுனா எல்லாரும் ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸ், நமக்கு நிறைய பிரச்சனைகள் பண்ணோம், தோஷங்கள் பண்ணோம், தடங்கள் உண்டு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய எண்ண அதிர்வுகள், உங்களுடைய செயல்கள் மூலயமா தான் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். அந்த எண்ண அதிர்வுகளில் சில குழப்பங்களும் சில அன்வான்ட் மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இந்த ராகு கேது கொடுக்கும். ஆனால் அது கொடுக்கறது கூட அந்த எண்ணத்துலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரதுக்கு தான். அதெல்லாம் ஒரு சோதனை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ராகு அண்ட் கேது இந்த கன்னியா ராசிக்கு டிரான்சிட் ஆகிற இந்த டைம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 11th ஹவுஸில் ராகு டிரான்சிட் ஆகுது கன்னியா ராசியை பொறுத்தவரையில். ஹவுஸ் ஆஃப் 11, இந்த ஹவுஸ் ஆஃப் 11ங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஹவுஸ் ஆஃப் இன்கம், ஹவுஸ் ஆஃப் சேவிங், ஹவுஸ் ஆஃப் ஓவர்சீ ட்ராவல், ஹவுஸ் ஆஃப் ஓவர்சீ கனெக்டிவிட்டி, ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இது எல்லாத்துக்கும் இந்த 11th ஹவுஸ் வந்துடும். அதே மாதிரி 11th ஹவுஸ் எல்டர் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், இதுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கணும். அடிக்ஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இது எல்லாமே இந்த 11th ஹவுஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த 11th ஹவுஸில் இந்த ராகு டிரான்சிட் ஆகுது கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும்
லாபங்கள் குறிக்கிற ஒரு ராகு, யோக ராகு, குபேர யோக ராகு கூட சொல்லலாம். பட் அது குருவுடைய பார்வை இருந்தால் அப்படி சொல்ல முடியும். பட் குருவுடைய பார்வை இல்லாததுனால இந்த ராகு உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான இன்கம் ஓரியன்டான குரோத்தை கொடுக்குற ஒரு ராகுவாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இந்த கன்னியா ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஃபாரின் கனெக்டிவிட்டி, ஓவர்சீ கனெக்டிவிட்டியில் நல்ல பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக குவிச்சு கொடுத்துரும். ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாப் வந்து சப்போஸ் நீங்கள் ட்ராவல் அப்ராட் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த முறை உங்களுக்கு பாசிட்டிவாக கிளிக் பண்ணும். அடுத்தது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தூரமாக போய் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி பிளேஸ் சேஞ்ச், யாராவது வந்து இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, இல்லை ப்ரைவேட் ஜாபில் எனக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும், இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு நான் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகுடைய டிரான்சிட் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்கும். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பிஸ்னஸ் டேர்ம்ஸில் ஹைலி ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ராகுடைய 11th house பிளேஸ்மெண்ட் மேரேஜ் லைஃப்பில், கல்யாணத்தில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் மேரேஜ் நடக்கலை, எப்போ நிறைவேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுடைய இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு வரனை தேடி உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ மேரேஜ் லைஃப்லையும் இது பாசிட்டிவான இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ராகு இன்கம் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி கொடுக்கும்னு பார்க்கும்போது இன்கமில் இந்த பிளாக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் போயிடும். அண்ட் ஹெல்த் சைடில் இந்த ராகு ஏதாவது நமக்கு நெகட்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 11th house ராகு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நெகட்டிவிட்டி கிடையாது. ஓகே, இப்போ கேதுவை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ராகு நமக்கு ஃபேவரபுளாக கன்னியா ராசிக்கு இருக்குது. இப்போ கேது எந்த அளவுக்கு இருக்குது? இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் 5th house கேதுவுடைய பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா, உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய சைல்ட் பர்த், குழந்தைகளுடைய இடம். அப்போ இந்த 5th ஹவுஸில் கேது இருந்ததுன்னா பிள்ளைங்களால் சில தொல்லைகள் உருவாகும். இந்த பிள்ளைங்க வந்து உங்களை புரிஞ்சிக்காம, இல்லை நீங்கள் அவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியாமல், அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய அணுகுமுறை எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அன்வான்ட் மென்டல் ப்ரெஷர், பீஸ் ஆஃப் மைண்டை குறைக்கிற ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் இந்த கேதுவால் உங்களுக்கு கொடுக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அடுத்து இந்த 5th ஹவுஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் டீட்ஸ், நீங்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் செய்த பாவங்களுக்கு இந்த முறை இந்த கேதுவுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பிளேஸ்மெண்ட் அதை அனுபவிக்க வைக்கும். சப்போஸ் நீங்கள் நிறைய குட் டீட்ஸ் பண்ணியிருக்கீங்க, பாசிட்டிவாக நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆதரவாக இருந்திருக்கீங்க, நீங்கள் நிறைய டொனேட் பண்ணியிருக்கீங்க, அப்படின்னும் போது அந்த குட் டீட்ஸ் எல்லாம் இந்த கேதுவோட இந்த பிளேஸ்மெண்ட் மூலிமா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அது விளைவிக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் பேட் டீட்ஸ், உங்களுடைய நாலேஜ் இல்லாமல், அறியாமல், தெரியாமல் நீங்கள் செய்த பேட் டீட்ஸ்க்கு அதுக்கு இந்த கேதுவோட இந்த பிளேஸ்மெண்ட் அதையும் உங்களுக்கு அனுபவிக்க வைக்கும். மெயினாக அந்த 5th ஹவுஸ்ங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஹார்ட், மனசில் உள்ள உற்சாகம், கவலை, சந்தோஷம், தைரியம், இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கேது பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சோம். அது ஒரு நெகட்டிவாக டிரான்சிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, தட் இஸ் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தால் உங்களுக்கு பயம், தேவையில்லாத குழப்பம், பிள்ளைகள் நினச்சி ஒரு கவலை, இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். ஸோ ராகு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ், ஃபேமிலி, உங்களுடைய இன்கம், உங்களுடைய க்ரோத், ஹெல்த் எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக இருந்தாலும் கூட இந்த கேது உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த கேதுவோட 5th house பிளேஸ்மெண்ட் வயிறு சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் கொடுக்கும். ஸோ ஹெல்த்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்கள் உடம்புல ஏதாவது நச்சுத்தன்மை இருக்குது, உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு இம்பேலன்ஸான ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க நீங்கள் சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ ராகு அண்ட் கேது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ராகு உங்களுக்கு ஃபேவரான சைட்லையும் கேது கொஞ்சம் அன்ஃபேவரான சைட்லையும் தெரியுது. ஓகே, இந்த கேதுவோட அன்ஃபேவர்ஸை நம்ம எப்படி ஃபேவராக மாற்றிக்கிறது? ஃபஸ்ட்டு கேதுனா அப்படின்னா அது வந்து கியான், பிளானட் ஃபார் கியான், அதாவது ஞான கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடவுள், உங்களுடைய விருப்பமான கடவுள், உங்களுடைய குல தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த கேதுவோடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஒரு பாசிட்டிவ் மந்த்ரா சாண்டிங் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். மெடிடேஷன் மூலிமா இந்த கேதுவோடைய நெகட்டிவ் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கேதுவோடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நீங்கள் ரெகுலராக உங்களுடைய விசிட் டு டெம்பிள் அண்ட் வர்ஷிப் இது ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் கைடன்ஸ் கொடுத்தவங்க, அதாவது கைட், உங்களோட மாஸ்டர்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், குருமார்கள், அந்தணர்கள், உங்களுக்கு வந்து ஒரு போதனையை சொல்லி கொடுக்குறவங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்குறவங்க, உங்களுக்கு வழிகாட்டுறவங்க, உங்களை வாழ்க்கையில் உற்சாகப்படுத்துறவங்க, ஊக்கப்படுத்துறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு பிளஸ்ஸிங் எடுக்கும்போது உங்களோட எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், சீனியர்ஸ்,
உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பிளஸிங் எடுக்கும்போது இந்த கேதுடைய நெகட்டிவிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட ஐடியான்னு பேரில் நீங்கள் செய்கிற செயல்களை செய்யும் போது உங்களுக்கு அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கன்னியா ராசியை பொறுத்தவரையில் உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை இந்த ராகு அண்ட் கேது யோகமாக இருந்தால் அந்த யோகம் இந்த வாட்டி நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட்டில் உங்களுக்கு ஃபேவரபுளாக ப்ளஸ் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஒருவேளை அது தோஷமாக இருந்தால் அந்த தோஷம் ஒரு சில கெடுதலை கொடுக்கும். அதை இங்கே கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் கேது மேலே குருவுடைய பார்வை விழுது. ஸோ ஜூபிட்டருடைய விஷன் இந்த கேது மேலே இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா ஒரு வேளை உங்களுக்கு மனக்குழப்பம் பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் கூட அதுலேருந்து மாற்று வழி நிவர்த்திக்கு ஒரு வழி இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கன்னியா ராசியை பொறுத்தவரையில் பிஸ்னஸ், ஜாப், மேரேஜ் அண்ட் உங்களுடைய பர்சனல் ஹெல்த், உங்களோட சேவிங்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட நேம் அண்ட் ஃபேம், இது எல்லாமே ராகு உங்களுக்கு ஃபேவர் ஆகும். கேது கொஞ்சம் உங்களுக்கு அப்ஸ்டக்கல்ஸ் கொடுக்குற ஒரு பிளானட்டாகவும் இருக்குது. பட் கேதுவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகுறது உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் குட் அண்ட் பேட் டீட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது உங்கள் பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துமா இல்லை ஏதாவது கெடு பலனை கொடுக்குமான்றதை விரிவாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த ராசி நாதன் சுக்ரன், இந்த சுக்ரனுக்கு ராகு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். ஸோ இந்த ராகு பொதுவாக எங்கே இருந்தாலுமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தான் தரார். இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்கு இந்த தடவை இந்த 2017 எந்த அளவுக்கு அந்த மாற்றம் ஃபேவராக இருக்குன்றதை நம்ம டீப்பாக பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு 11th ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் இருந்து 10வது வீடு 10th ஹவுஸ், இந்த 10th ஹவுஸ்க்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பயிற்சி அடைகிறார், டிரான்சிட் ஆகிறார். ஓகே, இந்த 10th ஹவுஸ் துலாமுக்கு ஃபேவரபுளா இல்லை அன்ஃபேவரபுளா? வெரி சிம்பிள். 10ஆம் வீடுங்கிறது ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஹவுஸ் ஆஃப் கரியர், ஜாப், ஹவுஸ் ஆஃப் கர்மா அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஜீவனம் சொல்லுவோம். அதாவது அன்றாட வாழ்க்கையுடைய அவங்களுடைய வாழ்க்கை நிலை. இந்த 10வது வீட்டில் ராகு டிரான்சிட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுக்கிரனுக்கு ஃபேவரான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். இந்த ராகு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதாவது அந்த ராகுவுடைய ஃபோர்ஸ் அட் ஸ்பீடு அதிகம். அப்போ 10th ஹவுஸ் அப்படின்னு போகும்போது ஜாப்ல யாராவது சேஞ்ச் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அண்ட் பொசிஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓவர்சீல பிஸ்னஸ் பண்ணணும், கண்டம் விட்டு கண்டம் தொழில் தொடர்பில் நல்ல பிஸ்னஸில் ஷைன் ஆகணும், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும், கிளை தொழில்கள் பண்ணணும். அதே மாதிரி நிறைய ட்ரேடிங் பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்குலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பயங்கர லக்கியாக கை கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு 10th ஹவுஸில் இந்த ஹவுஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது இந்த 10th ஹவுஸில் ராகு வரும்போது உங்களுடைய குட் டீட்ஸ் அண்ட் பேட் டீட்ஸ், உங்களுடைய சுப பலன்களும் அசுப பலன்களும் பூர்வ ஜென்மத்தில் இருந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மாவில் இப்போ இந்த ராகுடைய டிரான்சிட் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். ஓகே, இப்போ ராகு டோட்டலாக நம்ம பார்க்கும்போது பிஸ்னஸ் அண்ட் கரியருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தெரியுது. ஓகே, மற்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ராகு ஃபேவராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே 10th ஹவுஸில் ராகு போகும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது டிரான்சிட் ஆகும். பொதுவாகவே இந்த ராகு கேதுனா எல்லாருக்கும் ஒரு அடிப்படை பயம் இருக்குது. இந்த ராகு கேதுனா நிறைய கெடுதல் செய்யும், தடங்கள் பண்ணும், பிரச்சனைகள் ஏதாவது செய்யும் அப்படி நிச்சயமாக கிடையாது. நீங்கள் ராகுவுடைய அந்த அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கேது துலாமை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸில் கேது, ஞானகாரகன் கேது 4ஆம் இடம். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மதருடைய ஹெல்த், உங்களுடைய பர்சனல் ஹெல்த், இதில் ஒரு நிலையற்ற தன்மையில் ஏதாவது ஒரு உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கு. அது இந்த வாட்டி நிவர்த்தி அடையும். எப்படி நிவர்த்தி அடையும்? அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணோம். பட் அதனால் உங்களுக்கு அந்த நோய், அந்த பிரச்சனைகள் வெளியில் போகும், ஒரு மாற்று வைத்தியம் கிடைக்கும், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அப்போ இந்த கேதுவோட இந்த 4th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் தள்ளுறதுக்கு அது எஃபர்ட், அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கேது இந்த 4th ஹவுஸில் இருக்கிறது உங்களுடைய ஓல்டு வெஹிக்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நியூ வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ண கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா வியாழனுடைய பார்வையும் போய் விழுது கேதுவோடைய மேலே. ஸோ கேது மேலே வியாழனுடைய பார்வை டிரான்சிட் ஆகும் போதே விழுறது என்ன செய்யும்? உங்களுக்கு பழச புதுசாக்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்ட வைக்கும்.
ஏதாவது ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம இந்த வாட்டி வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஃபேவரபுளாக சேவிங்ஸில் போகுமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேது ஒரு பக்கம் உங்களோட கெட்டதை வெளியில் எடுக்கிற ஒரு பயிற்சியாக நடக்குது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க சேவ் பண்ணிக்க ஒரு யோகமான கேதுவை தான் டிரான்சிட் ஆகும். ஸோ ராகு அண்ட் கேது இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ஃபேவராக தான் பார்க்குறோம். இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா இந்த ராகு இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஒரு மூவிங் ஸ்டார் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஸ்டாரோடைய லார்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். துலாம் ராசிக்கு புதன் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். இந்த ஃப்ரெண்ட்லி பிளானட் மெர்க்குரியோடைய ஸ்டாரில் ராகு போகும்போது இவங்களுக்கு என்ன நடக்கும்? தூர தேசத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் மூலிமா, கம்யூனிகேஷன் மூலிமா, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மூலிமா நல்ல செய்தி தேடி வரும். அதன் மூலிமா ஒரு பிஸ்னஸ் டர்ன் ஓவர், அதன் மூலிமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் கரியர் அண்ட் இன் யுவர் பிஸ்னஸ் லைஃப். இது இந்த ராகு கொடுத்துரும். அடுத்தது சாட்டனுடைய ஸ்டாரில் இந்த ராகுடைய மூவ்மெண்ட் இருக்கு. இந்த சாட்டனுடைய ஸ்டாரில் ராகுடைய மூவ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக பழச புதுசாக்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கும். சப்போஸ் வீடு வந்து ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குன்னா ரெனோவேஷன்ஸை பண்ண வைக்கும். வெஹிக்கிள் ஏதாவது மாற்றணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளானை வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இது இந்த ராகுடைய மூவ்மெண்ட்டை நமக்கு தெரிய வருது. இந்த பக்கம் கேது அகெயின் அவருடைய ஸ்டார் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அங்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயுடைய ஸ்டாரில் மூவ் ஆகுறாரு. அந்த செவ்வாயுடைய ஸ்டாரில் கேது மூவ் ஆகும்போது உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த சில வாக்குவாதங்கள், அன்வான்ட் கன்ஃபியூஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வர மாதிரியான ஒரு விவாதத்தை கொண்டு வருவார். அதுக்கடுத்து அந்த கேதுவுடைய மூவ்மெண்ட் சந்திரனுடைய அந்த ஸ்டார் திருவோணத்தில் போகும். திருவோணத்தில் கேது போகும்போது உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய டிராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிடணும். இட் மே பி எ பிஸ்னஸ் ட்ரிப் ஆர் எ பர்சனல் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குறான ஒரு ட்ரிப்பாகவும் இருக்கலாம். அடுத்தது சூரியனுடைய ஸ்டாரில் இந்த கேது டிராவல் ஆகும். இந்த சூரியனில் கேது டிராவல் ஆகும்போது உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆதரவு கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த ராகு அண்ட் கேது துலாமுக்கு நிறைய ஃபேவராக இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கூடுதலாக செலுத்தணும். அதில் உள்ள பிரச்சனை ஏதாவது தெரிஞ்சால் அது முக்கியமாக இந்த ராகு கேது கொடுக்கறது கழுத்து, குடல், இந்த இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராப்ளம், யூரோலஜி, டிசென்ட்ரிகல் ஏரியாவில் இந்த மாதிரியான பிரச்சனை தான் நிறைய கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இப்போ இந்த ராகு அண்ட் கேது இந்த டிரான்சிட் பலன் உங்களுக்கு 100% நல்லதாக இருக்குமானா உங்களோட பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்லேயும் இந்த ராகு அண்ட் கேது யோகமாக இருந்தால் இந்த டிரான்சிட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபேவராக இருக்கும். ஒருவேளை பர்த் சார்ட்டை தோஷமாக இருந்தால் அதுக்குண்டான பரிகாரம் என்னன்றதை நீங்கள் பார்த்து செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுடைய லக்னா அண்ட் ராசி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பலனை பாருங்க. துலாம் ராசியாக இருந்து நீங்கள் துலாம் லக்னமாகவும் இருந்தீங்கன்னா இந்த பலன் நிறைய பொருத்தமாக இருக்கும். ஒருவேளை வேற லக்னமாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலனையும் சேர்த்து பார்த்து கம்பேர் பண்ணி இதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு இந்த ராகு கேதுவை நன்மைகளை செய்ய வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யும். இந்த விருச்சிக ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்கும், இல்லை ஏதாவது அன்ஃபேவராக இருக்கா, உங்களோட பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் மீண்டு வர முடியுமான்றதை விரிவாக உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து இந்த விருச்சிகத்துக்கு ராகு வந்து 9th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட்டில் போகிறார். தட் இஸ் உங்களோட ப்ரீவியஸ் டைமில் 10ஆம் வீட்டில் இருந்து ரிவர்ஸில் 9th ஹவுஸில் இப்போ மூவ் ஆகிறார். தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் கடகம் வீட்டில் போகிறார். இந்த 9th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், ஹவுஸ் ஆஃப் லக், ஹவுஸ் ஆஃப் யோகம், ஹவுஸ் ஆஃப் ஃபாதர் ரிலேஷன்ஷிப், ஹவுஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெகக்னேஷன், ஹவுஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், ஒரு கௌரவ பதவி, ஹவுஸ் ஆஃப் ஹானர். ஸோ இவ்வளோ ஹவுஸ்க்கு நம்ம அந்த 9th ஹவுஸை பார்க்க முடியுது. இந்த 9th ஹவுஸில் போகிற ராகு விருச்சிகத்துக்கு இதுவரையில் 10th ஹவுஸில் பிஸ்னஸ் ஹவுஸில் மல்டிபிளாக பிஸ்னஸை வந்து பெருசு பண்ணியிருக்கிற இந்த ராகு 9th ஹவுஸில் போகும்போது நீங்கள் செய்த முன்கால சேவை, முன்னாடி செஞ்ச நல்ல வினைகள், நல்ல பலன்கள், நல்ல பயன்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு, ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த 9ஆம் வீட்டு ராகுவால் நடக்கும். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கௌரவம், அந்தஸ்து உயர்வு, மேன்மையான வாழ்க்கை, ஸ்டேட்டஸ் அப்லிஃப்ட்மெண்ட், ஃபாதர் மூலிமா நிறைய சொத்துக்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது அந்த சொத்துக்கள்லாம் உங்கள் கைப்படம் மாறுறது, தகப்பனார் வழியில் நிறைய ஹெல்ப் கிடைக்கிறது, அவர்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு சப்போஸ் பரம்பரை பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் உங்கள் பக்கம் கன்வெர்ட் ஆகுறது, இதெல்லாம் இந்த முறை உங்களுக்கு இந்த ராகுடைய டிரான்சிட் கொடுக்கும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு 9th ஹவுஸில் மூவ் ஆகுறது ஒரு புகழ், கீர்த்தி, கௌரவ பதவி,
முன்னேற்றம், ஸ்டேட்டஸில் வந்து ஒரு உயர்வு, தொழிலில் ஒரு மேன்மை, திருமணத்தில் வந்து ஒரு யோகம். இப்போ விருச்சிகத்துக்கு வந்து இது வரைக்கும் மேரேஜில் ஒரு டிலேஸ் இருக்குது. இப்போ 7 நாள் சனி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ அதனால நிறைய மனக்குழப்பம், மன சோர்வு இருந்தாலும் கூட பட் இந்த ராகுடைய டிரான்சிட் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். மேரேஜில் ஏதாவது அப்டக்கல்ஸ் இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவாக நடக்க வைக்கும். யோக காரகன் ராகு உங்களுக்கு யோகமான இடமான 9ஆம் இடத்துல போகிறது உண்மையிலேயே யோகத்தை கொடுக்கும். ஓகே, இந்த 9th ஹவுஸில் இந்த ராகு போகும்போது அவருடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நட்பு கோள்கள் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பலன்களில் ராகு டிராவல் ஆகலை. இருந்தாலும் ஒரு எதிர்மறை சுற்றக்கூடிய கிரகம் உங்கள் முதன் சாரத்தில் போகும்போது உங்களுக்கு அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். பிஸ்னஸில் இந்த தொய்வு, பிஸ்னஸில் இந்த ரொம்ப ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஜாபில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களால நிறைய ப்ரெஷர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குன்னா அந்த போராட்டம் வந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கும். உங்களை வந்து அடையாளம் காண வைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு மரியாதை கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த ராகுடைய டிரான்சிட். அதே மாதிரி கேதுவுடைய டிரான்சிட் 3rd ஹவுஸில் இந்த கேதுவுடைய டிரான்சிட் இருக்குது. இந்த கேது வந்து 3rd ஹவுஸில் போகும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா நிறைய ஃபேவர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க கிட்ட இருந்த மனக்கசப்பு, அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே மாறும். கேது வந்து உங்களுக்கு பெரிய நெட்வொர்க் பெருசாக்கி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த வட்டம் வந்து விரிவாகும், பெருசாகும். ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய நெட்வொர்க் வந்து பெருசாகும் போது அதன் மூலியமான உங்களுக்கு பெரிய தொடர்புகள் கிடைக்கும். இது வந்து உங்களுடைய தொழிலுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுடைய ஜாப்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மேரேஜ் லைஃப்பில் எது பார்க்கலாம், இந்த 3rd ஹவுஸ் கேது உங்களுக்கு வந்து பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் லிங்க் கொடுக்கும். ஸோ இந்த கேதுவோடைய 3rd ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து வேற என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த 3rd ஹவுஸ் கேது உங்களுக்கு வந்து அக்கம் பக்கத்து நெய்பர்ஸ் மூலியமாகவும் நிறைய கான்டாக்ட்ஸை பெருசு பண்ணி கொடுக்கும். 3rd ஹவுஸ் கேது பார்த்தீங்கன்னா புனித ஸ்தல சுற்றுலா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக சில டூர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத இடங்களை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நிறைய அதிர்ஷ்டத்தையும் அந்த கேது கொண்டு வந்து கொடுக்கும். மகர கேது, இந்த கேதுடைய ஸ்டார் மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன், விருச்சிக ராசிக்கு இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய ஸ்டாரில் தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி ஆகிறார். கேது செவ்வாயில் உள்ள வரும்போது உங்களுக்கு ஞானம் பிறக்கும். நீண்ட நாளாக கஷ்டப்பட்ட உடல் உபாதியிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வருவீங்க. ஏன்னா போகிற தடவை வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் கேது, இதனால் அஜீரண கோளாறு, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நிறைய சஃபர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு வந்து இந்த வாட்டி கேதுவுடைய டிரான்சிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கேதுவுடைய டிரான்சிட் சந்திரனுடைய ஸ்டாரில் அந்த திருவோணத்தில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வெளிநாடுலேருந்து நல்ல செய்தி, அதுலேருந்து அழைப்பு, இல்லை உங்களுக்கு ட்ராவல் மூலிமா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் கிடைக்கிறது, பிஸ்னஸில் கிளிக் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு அந்த கேதுவுடைய டிரான்சிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 3rd ஹவுஸில் கேது இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பையிங் ப்ராப்பர்ட்டி, சேவிங்ஸ், அசட்ஸ் இது மாதிரி வாங்குறதுல தடை இருந்துச்சுன்னா, நீண்ட நாளாக ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளானை நிறைவேற்றி கொடுத்துரும். ஸோ கேது இவ்வளோ லக்கியான இடத்துக்கு உங்களுக்கு இந்த வாட்டி டிரான்சிட் ஆகுது. அதே மாதிரி கேது வந்து சூரியனுடைய ஸ்டார் உத்திராடம்ல ஒரு கடைசி பயிற்சி பண்ணுவார். ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட அங்கீகாரம், உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய கல்வியில் தடை இருந்துச்சுன்னா அந்த தடை எல்லாமே இந்த வாட்டி விலக ஆரம்பிக்கும். இது நீங்கள் எப்படி இந்த ராகு கேது டிரான்சிட் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் பிறந்த ஜனன கால ஜாதகத்திலையும் இந்த ராகு கேது யோகமாக இருந்து இந்த முறை டிரான்சிட் ஆகுது உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அது உங்களுக்கு 100% நல்ல பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் தோஷம் இருக்குன்னு சொன்னால் அதுக்குண்டான ரெமெடி என்னன்றதை நீங்கள் பார்த்து அதை செஞ்சுக்கும் போது அதை நிவர்த்தி அடைஞ்சு இப்போ நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய ராசி விருச்சிகமாக இருந்து உங்கள் லக்னம் என்னது நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ராசிங்கிறது இந்த சந்திரனுடைய மூமெண்ட்டை பொறுத்து வர்றது, லக்னம் என்பது உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிறது. ஸோ உங்கள் லக்னமும் ஒருவேளை உங்களுக்கு விருச்சிகமாக இருந்தால் இந்த பலன் நிறைய உங்களுக்கு பொருந்தும். ஒருவேளை லக்னம் மாறினால் அதுக்குண்டான பலனை சேர்த்து பாருங்க. ஓவராலாக அந்த ராகுவன் கேது விருச்சிகத்துக்கு ஹைலி ஃபேவரபிளாக தான் இருக்கு. அடுத்து வரக்கூடிய குருவும் சனியும் பயிற்சி அடையும் போது உங்களுக்கு இன்னும் ஃபேவராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஓவராலாக பிளான் குட். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிற, விலகி போகிற ஒரு டைமாக தான் இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் நமக்கு தெரியுது. அந்த டிரான்சிட் நீங்கள் ஃபேவரலாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வந்து வணங்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்களோட எஃபர்ட்டை ரொம்ப கான்ஃபிடென்ஸாக, ரொம்ப கரேஜியஸாக, ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யும் போது முழு வெற்றியை இந்த ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசிக்கு இந்த ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட் எவ்வளோ ஃபேவராக இருக்குது,
என்ன மாதிரியான நல்ல பலனை கொடுக்கும், இல்லை ஏதாவது கசப்பான தீய பலன் இருக்கான்றதை பார்த்து உங்களோட விரிவாக இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜென்ம சனி, இந்த ஜென்ம சனிலேருந்து இப்போ தான் ரெட்ரோகிரேட் ஆகி சனி போயிட்டுருக்கு. திரும்ப டிசம்பரில் உங்களுக்கு ஜென்ம சனியாக மீண்டும் வரும். இந்த சமயத்தில் இந்த ராகு அண்ட் கேது இதோடைய இந்த மூவ்மெண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுறது உங்களுக்கு என்ன ஃபேவராக இருக்குது? கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் பயிற்சி அடையுது. ஓகே, தனுர் ராசியை பொறுத்தவரையில் இந்த மகரம் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் 2, செகண்ட் ஹவுஸ். இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி, ஹவுஸ் ஆஃப் கமிட்மெண்ட், ஹவுஸ் ஆஃப் இன்கம், ஹவுஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போது இந்த 2ஆம் வீட்டில் ஒரு சர்ப்ப கிரகமான கேது வரும்போது இது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் சில குழப்பத்தை கொண்டு வரும். எல்லா குழப்பமும் ஒரு நன்மையில தான் முடியும். அது மாதிரி இந்த குழப்பம் கூட ஒரு நன்மைக்காக நடக்கும். அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறதுல கமிட்மெண்ட். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத உங்களை சோதிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கேதுவுடைய இந்த மூவ்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் நீங்கள் சட்டுன்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசனை பண்ணி அதுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை கொடுங்க. அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறது வந்து இன்கம் ஹவுஸ். பணம் வரும், ஏன்னா சர்ப்ப கோள்கள் தான் வருமானத்தை அதிகமாக உங்களுக்கு உண்டு செஞ்சு கொடுக்கும். பட் இந்த இன்கம் எல்லாம் சேவிங்ஸாக நிற்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே 8th ஹவுஸில் ராகு, செகண்ட் ஹவுஸில் இங்கே கேது. இந்த ராகு அண்ட் கேது 2 and 8 வரும்போது பணம் கையில் தங்காது, வீட்டில் பணம் நிற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. அப்போ இது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறது? நீங்கள் வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு இன்கம், சப்போஸ் நீங்கள் ஃபிக்ஸடாக சேலரிக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இன்கம் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அதை வந்து ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க கற்றுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த இன்கம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போக ஆரம்பிச்சிடும். அன்லெஸ் நீங்கள் வந்து அதை வந்து சேவிங்ஸாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேறு ஏதாவது ஒரு குழப்பமான செலவுகளை கொண்டு போய் நிறுத்தும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியால் நிறைய அவஸ்தைகளை அனுபவிக்கிறது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், யாராவது கடன் கேட்குறாங்க இல்லை நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குறீங்க, அந்த மாதிரி அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேரேஜ் லைஃப், இப்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க, மேரேஜ் நடந்துச்சு, ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் அந்த 2 and 8 ராகு கேது என்ன பண்ணும், ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ்லாம் கொண்டு வரும். யாராவது ஒரு உறவுகள் மூலயமா உங்களுக்கு வந்து மனக்குழப்பம், மனப்போராட்டம், தவறாக புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை, ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது, இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கிறது? முதல்ல நிதானமாக மெடிடேட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. அவசரப்பட்டு தவறாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட பேஷன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பொறுமையின் மூலயமா தான் நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் சாஃப்டாக, ஸ்மூத்தாக. நீங்களும் கோவப்பட்டீங்க, ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ், ஒரு சில பிளவுகள்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு உருவாகும். அப்படி ஆகாமல் இருக்க நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுங்க, குறிப்பாக இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ். அடுத்தது இந்த ராகு அண்ட் கேது 2 and 8 இருக்கிறது. இப்போ கல்யாணம் ஆகாமல் யாராவது மேரேஜுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சனி, இந்த பக்கத்தில் ராகு அண்ட் கேது 2 and 8 வரும்போது நிறைய தடங்கள் உண்டு பண்ணும். சில பேருக்கு வரன் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வரன் தடைப்பட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒத்து வராது. நட்சத்திரம் பொருந்தாது, நட்சத்திரம் பொருந்தி ஜாதகம் பொருந்துனா ஃபேமிலி ஒத்து போகாது. இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து மேரேஜ் ஏஜை கிராஸ் பண்ணியிருக்கீங்க, பண்ணி தான் ஆகணுன்ற நிர்பந்தம் இருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அந்த பர்த் சார்ட்டில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த தோஷம் ஏதாவது இல்லாமல் இருந்தால், அது ஒருவேளை யோக ராகு அண்ட் கேதுவாக இருந்துச்சுன்னா இந்த டிரான்சிட் வந்து உங்களை பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல யோகமான தசாபுத்தி இருந்தாலும் இந்த ராகு கேது டிரான்சிட் உங்களை பெருசாக பாதிக்காது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பர்த் சார்ட்டில். அப்புறம் மேரேஜை பற்றி நம்ம சொன்னோம், மேரேஜ் ஆனவங்களை பற்றி நம்ம சொன்னோம். சைல்டு பர்த், குழந்தை பாக்கியம். இந்த சைல்டு பர்த்லேயும் இந்த 2nd and 8th ராகு கேது வரும்போது தடைகளை உண்டு பண்ணும், குழந்தைங்களால பிரச்சனைகளை கொடுக்கும், வீட்டில் வந்து ஒன்று அன்வான்ட் கமிட்மெண்ட்ஸ்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ 8ஆம் வீட்டு கேது, இந்த 8th ஹவுஸில் ராகு, இந்த 8th ஹவுஸில் ராகு வந்து டிரான்சிட் ஆகும்போது அது உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த 8ஆம் வீடுங்கிறது வந்து நாடு விட்டு நாடு போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது. சப்போஸ் பகலில் வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்காம நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையிறது, ஓவர் டைம் வேலை பார்க்குறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபில் போய் மாட்டுறது, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்கள் தலையில் திணிக்கிறது, இந்த மாதிரியான டைம் தான் இந்த ராகு அண்ட் கேதோட இந்த டிரான்சிட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ராகு இந்த 8th ஹவுஸில் போகும்போது
ஒரு என்ன சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஜாப்ல இருந்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிடிக்காத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த 8th ஹவுஸுக்கு ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹர்டில்ஸ். அப்போ அந்த சிரமங்களையும் அந்த கடினமான வேலையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு 8th ஹவுஸில் போகும்போது இந்த பிஸ்னஸ் எப்படியாவது முன்னுக்கு வரதுக்கு பயங்கர போராட்டம் பண்ணிக்குவாங்க, பயங்கர ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எப்படி தான் இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக பண்ணுறது ஏகப்பட்ட எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் இந்த பக்கம் ஜென்மத்தில் மறுபடியும் சாட்டன் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுறது, அகெயின் ராகு அண்ட் கேது இந்த 2nd and 8th ஹவுஸில். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த ராகுடைய 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் குட் ஃபார் பிஸ்னஸ். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு கேது டிரான்சிட்டில் நீங்கள் நியூ பிஸ்னஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போஸ்ட்பான் பண்ணுங்க. ஆர் திங்க் ட்வைஸ். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி அனலைஸ் பண்ணி உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பாருங்கள். ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்த்து அதன் மூலிமா நீங்கள் செய்ய பழகுங்க. இப்போ இந்த ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட் இன்னும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னா, இந்த ராகுவோடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டார் பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது மர்க்கரியோடைய அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு மூவ் ஆகுறாரு. இது என்ன காட்டுதுன்னா ஹெல்த் இஷ்யூஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்லது அவங்களுக்கு வந்து சருமம், ஸ்கின் அலர்ஜி. இந்த ராகுவோடைய இந்த மூவ்மெண்ட், இந்த ஆயில்ய நட்சத்திரம், அதுக்கப்புறம் சனியுடைய பூச நட்சத்திரம், பிறகு புனர்பூச நட்சத்திரம், இந்த ஸ்டார்லாம் இந்த ராகு டிராவல் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, இந்த எலும்பு மூட்டு, ஏன்னா சாட்டனுடைய டிரான்சிட்டில் போகும், சாட்டனுடைய ஸ்டாரில் போகும்போது இந்த எலும்பு நரம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையில் போகும். ஸோ ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக ப்ரிகாஷியஸாக ஹெல்த் வந்து நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கணும். மாஸ்டர் செக்அப் பண்ணிங்க, டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், ரெகுலர் மெடிசன் எடுங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸஸும் பண்ணுங்கள். ராகுடைய இந்த மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. இன்லாஸ் மூலியமாகவும் சில பேருக்கு அன்வான்டான இஷ்யூஸ் வரும். ஏன்னா 8th ஹவுஸுங்கிறது கணவன் அல்லது மனைவியுடைய குடும்ப இடம். இதுலேயும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் 8th ஹவுஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெப்ஸ், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, அதனால சில சிக்கல்கள் ஏற்படுறதெல்லாம் இருக்குது. ஸோ கொடுக்கல் வாங்கல மிக மிக கவனமாக இருக்கு. இந்த பக்கம் கேதுடைய டிரான்சிட் ஸ்டார் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது செவ்வாயோட நட்சத்திரம், அப்புறம் சந்திரன் அஷ்டமாதிபதி. ஸோ நீங்கள் வந்து ஃபாரினில் ட்ராவல் பண்ணி ஏதாவது ஜாப்ல நீங்கள் போக போறீங்கன்னா கவனமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களா ப்ராப்பராக தான் அந்த ஜாப் நீங்கள் போறீங்கன்னு பார்த்து போங்க. ஏன்னா போகிற இடத்துல உங்களுக்கு அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஒரு கசப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இண்டிகேட் பண்ணுது. ஸோ மிக கவனமாக ஒரு ட்ராவலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. பொதுவாக நீங்கள் வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போதும் கவனமாக இருங்க. ஏன்னா சிறு சிறு விபத்துகள் வாகனத்தில் வந்து பழுதுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ பி மோர் அவேர், மோர் காஷியஸ். தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு பிடித்தமான கடவுளை தேர்ந்தெடுத்து வழிபாடும் செய்யுங்க. ராகுடைய தோஷம் நீங்கள் குறையறதுக்கு உங்களுடைய நீங்கள் வந்து தான தர்மங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. கேதுவுடைய தோஷம் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஆலய வழிபாடு, உங்களுடைய வழிகாட்டிகளை வந்து வணங்கி அதன் மூலிமா இந்த பிரச்சனைகளை குறைத்து நன்மைகளை கூட்டி வாழுங்க. இந்த மகர ராசியிலே ராகு அண்ட் கேது டிரான்சிட் ஆகுது. மகர ராசியில் கேதுவும் அதோடைய 7வது ராசியான கடகத்தில் வந்து ராகுவும் இந்த டிரான்சிட் நடக்க போகுது. ஸோ இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த ராகுவுடைய இந்த பெயர்ச்சி இந்த மகரத்துக்கு 7ஆம் வீட்டில் போச்சுன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா தடைகளை உண்டு பண்ணும். ஸோ மகரத்துக்கு இந்த 7th ஹவுஸில் ராகுடைய டிரான்சிட் சப்போஸ் மெயினாக மேரேஜ், கல்யாண வயசில் இருக்கவங்களுக்கு, மேரேஜ் எதிர்பார்ப்பு இருக்கவங்களுக்கு, இந்த கல்யாண வரன் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு இந்த முறை இந்த ராகு அண்ட் கேது ஏதோ ஒரு தடையை சூட்சமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த தடை வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதில் ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ், கிளாஷஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், எதிர்மறையான ஒரு புரிதல், இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ஸோ இது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அந்த மகர ராசியில் இருக்கவங்க என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் ரொம்ப பொறுமையை கையாளணும், உங்களோட பேஷன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் முதல்ல நிதானமாக ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆர்குமெண்ட்டை எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைங்க. கோபம் வந்தாலும் கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய நாமத்தை வந்து ஜபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ராகு அண்ட் கேது 1 and 2ல் வரும்போது டெஃபினட்டாக கோபத்தை அதிகப்படுத்தும். ஆல்ரெடி உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுக்கு 12th ஹவுஸில் வரப்போகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில், மீன்ஸ் இந்த டிசம்பர்லேருந்து.
அப்போ அந்த சனியும் 7 நாடு சனியும் ஆரம்பிக்குது. இது முதல் சுற்று உள்ளவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். ஒருவேளை செகண்ட் ரவுண்டாக இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும். ஸோ இந்த ராகு என் கேதுவோட டிரான்சிட் ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப்பில் தான் ஒரு பிளாக், அப்டக்கல்ஸ், சரியாக வரன் பொருந்தாத ஒரு டைமாக மாறுது. இல்லைனா கல்யாணம் இப்போ தான் ஆக போகுது அப்படின்னா அதில் வந்து சில ஒரு புரிதல் தன்மையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறது. அப்புறம் லேட் டைமில் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எதிர்மறையான விளைவு நடக்கும்போது அதை தவறாக புரிஞ்சிக்காதீங்க. கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அப்படி நடக்குது. கொஞ்சம் நிதானமாக அதை பொறுமையாக நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனைலேருந்து நிறைய நீங்கள் குறைச்சி வாழலாம். அதே மாதிரி இந்த ராகுவோடைய 7th house பிளேஸ்மெண்ட் நம்ம வேறு என்னெல்லாம் விஷயத்துக்கு பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பார்ட்னர் மூலயமா சில மனக்குழப்பங்கள் வரும். ஸோ அந்த பார்ட்னர்கிட்ட சண்டை வர்றது, இல்லை ஒரு பார்ட்னர் வந்து ஏதாவது விஷயத்த நெகட்டிவாக, இல்லை இன்னொரு பார்ட்னர் பாசிட்டிவாக, இப்படி மாற்றி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு உருவாக்கும். இவ்வளோ நாள் நல்லா இருந்த ஒரு பிரதர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் கூட இந்த முறை ஒரு சில மனக்கருத்து வேறுபாடுகளில் ஆளாக நேரிடும். ஏன்னா டைம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வீண் விவாதங்கள், அது அளவுக்கு மீறின எதிர்பார்ப்புகள், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டா மிக மிக நல்லது. ஜாபில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம், ரொம்ப நெருக்கடி, ஸ்ட்ரெஸ், கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ்னால வந்து ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம், ப்ரெஷர் இதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது உருவானால் நீங்கள் அதை வந்து நினச்சி பயப்பட தேவை கிடையாது. அதுக்கு உங்களுடைய இண்டிவிஜுவல், உங்களுடைய டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி தான் இதை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா சோதனையான டைமும் உங்களை வந்து பலப்படுத்த தான், உங்களை மேன்மைப்படுத்த தான் ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளை தேடி வரும். ஸோ அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நினச்சி விலகாமல், ஓடாமல், அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ற ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நிறைய கடவுளை வந்து பிரார்த்தனை செய்யுங்க. ராகு, கேது, இந்த சாட்டனுடைய இந்த டிரான்சிட்லாம் நீங்கள் விநாயகர், அனுமனுடைய வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு அந்த வழிபாடு மூலிமா என்ன நடக்கும்னா மைண்ட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மகர ராசிக்கு உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு கேது வந்து ஆஸ் பர் யுவர் லக்னா உங்களுடைய பர்த் சார்ட்டில் தோஷமாக இருக்கா இல்லை யோகமாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை அதுலேயும் தோஷமாக இருந்தால் இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஒரு சில கெடு பலனை கொடுக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை அதில் நல்ல யோகமாக இருந்தால் இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் உங்களை பெருசாக பாதிக்கப்படுத்தாது. உங்களுக்கு ஒருவேளை ராகு தசை அல்லது கேது தசை நடந்தால் இந்த ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட் இன்ஃப்ளூயன்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் லக்னா மகரம் இல்லாமல் வேற லக்னாவாக இருந்தால் அந்த லக்னத்துக்குண்டான பலன், தசாபுத்தி பலன் இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ண பிறகு இந்த ராகு கேது டிரான்சிட் எந்த அளவுக்கு பலனை வந்து நெகட்டிவாக கொடுக்குன்றது நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ராகு அண்ட் கேது இந்த பலன்களுடைய நெகட்டிவை குறைக்க என்ன செய்யலாம், இது எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது, இந்த டிரான்சிட்க்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன். ராகுவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை விட வசதியிலையோ, அறிவிலையோ, இல்லை படிப்பிலையோ, ஸ்டேட்டஸ்லையோ ஒரு கீழ் நிலையில் உள்ள வசதி இல்லாத ஏழைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலிமா, ஹெல்ப் பண்ணுறது மூலிமா, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு டொனேட் பண்ணுறது மூலிமா இந்த ராகுடைய நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கேதுவுடைய நெகட்டிவிட்டி, நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் இங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலிமா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு வழி காமிச்ச, உங்களை ஆளாக்கின, உங்களுக்கு வந்து புத்தி கொடுத்த, உங்களை கைட் பண்ண மாஸ்டர்ஸ், உங்களுடைய டீச்சர்ஸ், இல்லை உங்களோட வெல் விஷர்ஸ், உங்களுடைய எல்டர்ஸ், உங்களோட சீனியர்ஸ், இவங்ககிட்ட நீங்கள் ஒரு பிளஸிங் எடுக்கிறது மூலிமா, அவங்களுடைய வார்த்தைகளை சிலதை நீங்கள் கேட்கறது மூலிமா இந்த கேதுவோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மெயின் உங்களுக்கு தேவை நிதானம், ரொம்ப பேஷன்ஸ் உங்களுக்கு தேவை. பிகாஸ் இந்த ராகு அண்ட் இந்த கேதுவுடைய இந்த டிரான்சிட், ஜாப், பிஸ்னஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ், உங்களுடைய டிரான்சிட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப், உங்களோட சைல்ட் பர்த், உங்கள் ஃபேமிலி லைஃப், உங்கள் கமிட்மெண்ட், உங்களோட இன்கம், இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கல்களை உண்டு பண்ணுற மாதிரியே இருக்கும். இதில் பர்த் சார்ட்டில் எந்தெந்த பிளான் நல்லா இருக்கோ அந்த இடத்துல அது கம்மியான தடங்களை உண்டு பண்ணும், மித்த இடத்துல அதிகமாக செய்யும். அதே மாதிரி ஹெல்த், இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட்ஸ் 1 and 7 வரதுனால ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ராகு இந்த 7th house அப்படின்னும் போது நீங்கள் ஆரோக்கியத்தில் மிக மிக அதிகமாக கவனம் செலுத்தணும். பழக்கம் இல்லாத இடத்துல நீங்கள் சாப்பிடும் போது அந்த உணவு மூலிமா உங்களுக்கு இந்த ஃபுட் அலர்ஜி இல்லை ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பி அவேர். பழக்கம் இல்லாத உணவு, அதாவது ஃபுட் ஸ்டைல், இதையும் சடனாக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன்டெஸ்டைன், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் இந்த ராகு அண்ட் கேது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ வருது. அதே மாதிரி மைண்ட் கிளாரிட்டி,
மனசை கண்ட்ரோலாக வைங்க, மனசை ஒரு கட்டுப்பாடாக வைங்க. ஓம் சாண்ட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மைண்டை குழப்ப விடுற இந்த கேதுவோடைய இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் அதுலேருந்து மீண்டு வெளியில் வரலாம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, நமக்கு பிடிச்ச கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த நாமத்தை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்சால் பாசிட்டிவ் பீட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஜபம் பண்ணி நீங்கள் வந்து அணிஞ்சிக்குங்க. இந்த கேதுவோடைய நெகட்டிவிட்டி, இந்த மைண்டை வந்து குழப்ப விடுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் மாறி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர கொடுக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ராகு அண்ட் கேது ஒரு டிரான்சிட் 1 and 7 இருக்கிறது ஒரு ஃபேவரபிளான டைம் கிடையாது. நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ண பிறகு அது ஃபேவரா இல்லை அன்ஃபேவரான்றதை முழுசாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட அட்வைஸ், டொனேட் டு த புவர், டேக் பிளஸிங் ஃப்ரம் த அல்மைட்டி, டூ குட் ஃபார் ஆல். அதுக்கு பிறகு இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் உங்களுக்கு நன்மையை செய்யணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் 20th பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு அண்ட் கேது கும்ப ராசிக்கு எந்த இடத்துல டிரான்சிட் ஆகுது, அது எவ்வளோ ஃபேவராக இருக்குது இல்லை அன்ஃபேவராக இருக்கா, இல்லை உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு டைமா அப்படிங்கிறத நம்ம விரிவாக உங்களோட இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு அண்ட் கேது ப்ரீவியஸ், அதாவது உங்களுடைய முன்னாடி டைமில் 1 and 7 நிறைய தடங்கல்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். மெயினாக வந்து இந்த டெப்ஸ், கடன் தொல்லை, மணி வந்து பிளாக் ஆகுறது, மணி வந்து பிளாக் அதனால் கஷ்டப்படுறது, ஒரு சில ஃபேமிலி லைஃப்பில் வந்து குழப்பம், ஒரு அன்வான்ட் இஷ்யூஸ், இதெல்லாம் நிறைய நீங்கள் வந்து இந்த கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த முறை இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th house and 12th house. இந்த 6th houseல இந்த ராகு டிரான்சிட், ஹவுஸ் ஆஃப் 6 அப்படிங்கிறது வந்து அதாவது உபஜய ஸ்தானம் சொல்கிறோம், வெற்றிக்குண்டான ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த 6th house. அதே மாதிரி இந்த 6th house அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் டிசீஸ், ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அந்த இடத்துல ராகு போகும்போது உங்களுக்கு வந்து நோய் இருந்துச்சுன்னா அந்த நோயிலேருந்து விடுபட்டு நிவர்த்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த 6th house நிறைய கடன்கள், ஏகப்பட்ட கடன்கள். இந்த கடன் பட்டவங்களுக்கு வந்து தூக்கமே வராது. அந்த கடன் பட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்லேருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த 6th houseல இந்த ராகுவுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸும், இந்த கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி கொடுக்குற ஒரு டைம் தான் திஸ் டைம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணவன் மனைவி இடத்துல நிறைய கருத்து வேறுபாடு, நிறைய மனப்போராட்டம், சிக்கல்கள், பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை முதல்ல நிவர்த்தி பண்ணி ஒரு அந்யோன்யமான உறவை ஏற்படுத்தும். ஸோ கப்புள்ஸ்க்கு வந்து இந்த வாட்டி, பார்ட்னர்ஸ்க்கு இந்த வாட்டி டெஃபினட்டாக இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மன ஒற்றுமை ஏற்படுத்துகிற ஒரு டைம். அதே மாதிரி மேரேஜ்க்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கும்பராசியாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் வரன் அமையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை உங்களுக்கு இந்த வரன் தேடி வரும். நீங்கள் தேடுற முயற்சி, நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமைஞ்சு உங்கள் மனம் திருப்தி ஏற்படுத்தும். ஸோ மேரேஜ் லைஃப் தான் மெயினாக இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் ஃபர்ஸ்ட் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது சைல்ட் பர்த். உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இது நாள் வரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாது, இந்த வாட்டி அது குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா அது 2-3 வருஷமாக காத்திருக்கீங்கன்னாலும் கூட இந்த கும்பராசிக்கு இந்த முறை வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காரணம் ஃபாலோட் பை குரு பயிற்சி இருக்குது, அந்த குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதே மாதிரி வந்து தூர தேச பிரயாணம் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், அப்ராடில் போய் ஜாப் பண்ணணும், இல்லை எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கேதுவுடைய டிரான்சிட் உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. உங்கள் பிரிஞ்ச உறவுகளை போய் நீங்கள் பார்க்கணும், ஸோ நான் நாடு கடந்து போய் என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை தூர தேசத்தில் இருக்கிற உறவுகளை உங்களை வந்து பார்க்கணும் நீங்கள் நினச்சாலும் இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக மூவ் ஆகுது. ஓவராலாக இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் வந்து உங்களுக்கு முதல்ல பர்சனல், எமோஷனல், ஃபேமிலி லைஃப்க்கு ஒரு பெட்டர் டிரான்சிட்டாக தெரியுது. இதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் அண்ட் கரியர். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக்ஸ், எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் பிளாக், தடங்கல்கள், அப்டக்கிள்ஸ், நிறைய அப்டக்கிள்ஸ், நிறைய ஒரு ஈவில் ஐ, ஒரு கண் திருஷ்டி மாதிரி. அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் இந்த ராகு அண்ட் கேது உங்கள் ப்ரீவியஸ் டைமில் ஏகப்பட்ட ஒரு பிளாக்கேஜ், கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாக்குறது. அதே மாதிரி இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த கரியர் லைஃப்பில் இதிலேருந்து ரிலீவ் ஆகி வெளில வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஏன்னா இந்த டிரான்சிட் உங்களுக்கு முதல்ல இந்த பிளாக்கேஜ்லேருந்து விடுவித்து கொடுத்துரும். இந்த நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுற உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். தூர தேசத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு அப்ரூவல் வேணும்,
உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் வேணும், ஒரு கனெக்டிவிட்டி வேணும், ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டிக் மார்க் தான் இருக்குது. ஜாபில் உள்ளவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களால ஒர்க் ப்ரெஷர், பிடிக்காத இடத்துல வேலை, ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நமக்கு தெரியுது. ஸோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், ப்ரொமோஷன், க்ரோத், இது எல்லாமே பாசிட்டிவ் சைடில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்கு இந்த பிஸ்னஸ் பார்த்தோம், கரியர் பார்த்தோம், பர்சனல் ஹெல்த் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரீவியஸ் டைமில் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிற டைம் தான் இந்த ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட். அடுத்தது வேற என்ன பலனில் இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு பார்க்கும்போது நியூ வெஞ்சர்ஸ், ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ண போறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா தைரியமாக இந்த முறை இறங்கலாம். ஏன்னா இந்த முறை தைரியமாக இறங்கிறதுக்கான ஒரு சரியான டைம். சர்ப்ப கிரகங்களே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது, அதை கெட்ட செய்யக்கூடிய அந்த கிரகங்களே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அடுத்து வரக்கூடிய குருவும் உங்களுக்கு சாதகமாக வர போகிறார், அதோட பயிற்சி அடுத்து வரப்போகுது. அதே மாதிரி ராகுடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட்ல பார்க்கும்போது மெர்க்குரி அண்ட் சாட்டர்ன், இந்த 6ஆம் வீட்டில் புதன் சனியோடைய ஸ்டார்ல இந்த ராகு டிரான்சிட் அந்த டிராவல் ஆகும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக. ஏன்னா சனிக்கு நெருங்கிய நட்புக்கோள் இது ராகு. அதே மாதிரி கேது இந்த பக்கம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஹவுஸ்ல இந்த ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது 12th ஹவுஸ்ல செவ்வாயுடைய ஸ்டார் அண்ட் ஃபாலோட் பை சந்திரன் அண்ட் சூரியன். இந்த நட்சத்திர சாரம்ல கேது போகும்போது பிரயாணங்கள் அதிகரிக்கும். நீங்க வந்து பயணம் பண்ணி வருமானம் பண்ணுறது, ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறது, ஹாப்பி ஜர்னி ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிளிக் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா ராகு அண்ட் கேதுடைய டிரான்சிட் கும்ப ராசியை பொறுத்தவரையில் ப்ரீவியஸ் டைமில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த முறை எல்லாமே சுப பலனா, சந்தோஷமா, திருமணம் நடக்கக்கூடிய பலனா, குழந்தைகள் பிறக்கக்கூடிய பலனா, ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தை அடுத்து வரக்கூடிய பலனா, ப்ரொமோஷன் அதிகரிக்கக்கூடிய பலனா, டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய ஒரு பலனா, நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு பலனா, மணி ஃப்ளோ, மோர் மணி ஃப்ளோ, குட் ஹெல்த், இது எல்லாமே நிறைவேற்றுற ஒரு பலனா இந்த ராகு கேது உங்களுக்கு அமைய போகுது. இந்த ராகு அண்ட் கேது மீன ராசிக்கு இந்த பயிற்சி ஒரு பாசிட்டிவ் பலனாக இருக்கா, இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை ஒரு நியூட்ரலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீப்பாக உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட ராசி. இந்த ராசிநாதன் குரு 2 மீன் சிம்பிள் கொண்ட இந்த ராசி. இந்த ராசி எப்பவுமே ஒரு ப்ராஸ்பரஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ராசி. ஸோ இந்த மீன ராசிக்கு இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் வந்து எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ராகு இந்த 5th ஹவுஸ், அதாவது 6ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரார். இந்த 5ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த் கர்மா, ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஹவுஸ் ஆஃப் சைல்ட் பர்த், அப்புறம் குழந்தைங்களுடைய உறவு நிலை, அவங்களுடைய எதிர்காலம், ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி அந்த புதையல்னு சொல்லுவாங்க ஃபார்ச்சூன் அண்ட் லக், அதுவும் இந்த 5th ஹவுஸில் இருக்குது. ஸோ இந்த 5th ஹவுஸில் ஒரு சர்ப்பக்கோள் வருது, ராகு வராரு. இந்த ராகு வரும்போது உங்களுக்கு வந்து மீனத்துக்கு இது ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மாவில் நீங்கள் செஞ்ச குட் டீட்ஸ், புண்ணிய விதைகள்னு இருக்கும், பாவ விதைகள் இருக்கும். ஒருவேளை அந்த புண்ணிய விதைகள் அதிகமாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் இந்த ராகுவுடைய 5th ஹவுஸ் டிரான்சிட் உங்களுக்கு அந்த புண்ணியத்துக்குண்டான பலன்களை அனுபவிக்க வைக்கும். அதை எப்படி அனுபவிக்க வைக்கும்? உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தும். நீங்கள் எடுத்த முடிவுகள்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிள்ளைங்கள் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்க முன்னேற்றம் அடைகிறது, அவங்க வீடு கட்டுறது, இது மாதிரியான எல்லா நல்ல பலன்களையும் செய்ய வச்சு அதன் மூலிமா உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தும். அதுதான் குட் டீட்ஸ், உங்களோட ப்ரீவியஸ் பர்த்தோட குட் டீட்ஸ். ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் பர்த்தில் சில பேட் டீட்ஸ் இருக்குது, அதோடைய கர்மா இந்த ராகு செஞ்சால் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதே பிள்ளைங்கள் மூலிமா அவங்க சோர்வடைகிறது, அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுறது, அவங்களுக்கு மன கஷ்டங்கள் வர்றது, அவங்களுக்கு சில போராட்டங்கள் வர்றது, அதனால் உங்கள் மனம் பாதிக்கப்படுறது, இது மாதிரியான பேட் டீட்ஸ் அது கொண்டு வந்து கொடுக்கும். யாரும் தெரிந்தே நல்லதோ தீயதோ செய்கிறது கிடையாது, அது தானாகவே நம்மளை மீறியும் சில நேரத்தில் அமைஞ்சிடும். அப்போ இந்த பேட் டீட்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கேதுவுடைய இந்த டிரான்சிட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேது ஹவுஸ் ஆஃப் 11ல் மூவ் ஆகுறாரு. இந்த ஹவுஸ் ஆஃப் 11ல் கேது மூவ் ஆனார்னா ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், இன்கம், க்ரோத், சேவிங்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவாக நமக்கு தெரியுது. அந்த கேதுவையும் உங்களுடைய ராசிநாதன் குரு பார்வையிடுறாரு இந்த டிரான்சிட் அப்போ. ஸோ குரு பார்வையில் கேது வரும்போது
உங்களுக்கு இது எவ்வளோ நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக லாபங்களை குவிச்சு கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பலவிதமான வருமானங்கள், எல்லா பிரான்ச்சஸ் அண்ட் எல்லா பிஸ்னஸ்லையும் உங்களுக்கு இன்கம்மை வந்து அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த 11th ஹவுஸில் இருக்கக்கூடியது அடிக்ஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்கள் வீட்டுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து மூத்தவங்களாக இருக்கீங்க, ஒரு மருமகள் வேணும், இல்லை ஒரு மருமகன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பலனையும் நிறைவேற்றி கொடுத்துரும். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேமிலி மெம்பரை கொண்டு வரும். குழந்தை வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும். ஸோ கேதுவோடைய இந்த டிரான்சிட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப் எல்லாத்துக்குமே ரொம்ப பாசிட்டிவ் சைனாக தெரியுது. ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் பாசிட்டிவ் லக்ஸ் கிளிக் பண்ணி கொடுத்துரும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கேதுவுடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட் மூவ்மெண்ட்னு ஒன்று பார்க்குறோம். செவ்வாயுடைய ஸ்டாரில் முதல்ல மூவ் ஆக போகிறார், அடுத்தது சந்திரன். ஸோ இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணால் கேது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனில் போகிறது, ஃபாரின்லேருந்து நிறைய கனெக்டிவிட்டி கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, அதன் மூலிமா பிஸ்னஸில் க்ரோ ஆகிறது. நீங்கள் ஜாபில் வந்து சேஞ்ச் ஆஃப் ஜாப் போனீங்கன்னா, வெளிநாட்டை ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிளிக் பண்ணி கொடுக்குறது. ஒருவேளை நீங்கள் ஃபாரினில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நீங்கள் வேற ஒரு கண்ட்ரி மூவ் ஆகணும்னு நினச்சாலும் அந்த மூமெண்ட்ஸை கொடுத்துரும். ப்ளஸ் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஹைக் ப்ரொமோஷன்ஸ் இதுவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த 5th ஹவுஸ் ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த பேட் டீட்ஸாக இருந்தால் ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் கொண்டு வரும். மெயினாக அந்த 5th ஹவுஸுங்கிறது அந்த ஸ்டமக் பார்ட், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள். ஏற்கனவே உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவை வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ இந்த ராகு ஏதாவது ஸ்டமக் ரிலேட்டடாக கோளாறு கொடுத்தா இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ராகு 5th ஹவுஸில் சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு குபேர யோகத்தை கூட கொடுக்கும். ஆனால் என்னென்னா இந்த 5th ஹவுஸில் ராகு இருந்தால் அந்த ஜூபிட்டர் குரு பார்வை விழணும். இந்த முறை அந்த குரு பார்வை கிடையாது. அப்படி இருந்தால் அது குபேர யோகத்தை கூட, பட் குரு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த ராகுவை பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் பொதுவாக பார்த்தீங்கன்னா 18 months ஒன்ஸ், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த டிரான்சிட் நடக்கும். இந்த 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ராகுடைய டிரான்சிட்ல குரு வந்து இந்த மாதிரி ராகு மேலே பார்வை விழுனாலும் கூட அந்த கடைசி 6 மாதம் குருவுடைய பார்வை விழும். ஸோ அந்த சமயத்தில் உங்களுடைய குட் டீட்ஸ், உங்களுடைய பர்த் சார்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை வச்சு அந்த குரு பார்வையினால உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த டிரான்சிட் நீங்கள் இப்படி தான் பலன் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மீன ராசி மீன லக்னமாக இருந்தால் இந்த பலன்கள் நிறைய பொருந்தும். ஒருவேளை நீங்கள் வேற ஒரு லக்னமாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ள பலனையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் தசாபுக்தி என்னன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ராகு அண்ட் கேது தசையில் இருந்தால் அந்த பலன்கள், இந்த மாற்றத்துடைய பலன்கள் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பர்த் சார்ட்டில் ராகு அண்ட் கேது தோஷம் இல்லாமல் இருந்தால் இந்த டிரான்சிட் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். ஒருவேளை அதில் தோஷம் இருந்தால் அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து அதை செஞ்சு நிவர்த்தி பண்ணி இந்த டிரான்சிட்டை நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்க பழகுங்க. இந்த ராகுடைய 5th ஹவுஸ் நெகட்டிவிட்டியை குறைக்க என்ன பண்ணலாம்? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும். அப்போது அந்த 5ஆம் இடத்து ராகுடைய இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண நீங்கள் ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ராகுவுடைய இந்த நீச்சத்தன்மை, இந்த ராகுவுடைய கிரகத்துடைய தோஷம் உங்களை எதுவும் தாக்காமல் இருக்க, உங்களை பாதிக்காமல் இருக்க, இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யறது மூலமா இந்த ராகுடைய நெகட்டிவிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அது உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்லையும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் குட் லக்கை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓவராலாக மீன ராசிக்கு பார்க்கும்போது அடுத்து ஜூபிட்டர் டிரான்சிட்டுக்கு அந்த குருவும் உங்களுக்கு 8வது வீட்டுக்கு போக போகிறார். இந்த ராகு அண்ட் கேதுல ராகு உங்களுக்கு 5th ஹவுஸ்லையும் கேது 11th ஹவுஸ்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து சில பரிகாரங்களை செய்ய வேண்டிய ஒரு நேரம், உங்கள் சார்ட்டை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டிய ஒரு டைம். ஸோ நல்லதை செய்யுங்க, கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க, நல்ல பலன்களை அனுபவிங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941116163. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன், உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலமா அந்த ராகு அண்ட் கேது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம் அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், என்ன ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும்,
இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து எனக்கு கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.